கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இன்றைக்கும் இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு உங்களை நான் வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுது உண்டு. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் சில அறிவிப்புகளை சொல்லி விரைவாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். நாளை மறுநாள், நாளைக்கு திங்கட்கிழமை, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை. நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 5 மணிக்கு மாத வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளலாம். வழக்கம் போல் இரவு வந்து தங்க விருப்பம் உள்ளவர்கள் வந்து தங்கி அந்த ஆராதனையிலே பங்கெடுக்கலாம். வாராந்திர ஜெபங்கள் வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தோடு வேத பாட வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து வருகிறார்கள். அநேகர் அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது. அது உங்களுக்கு பிரயோஜனமானது நீங்கள் இழக்கிறீங்க. எனவே வருவதற்கு தீர்மானித்த ஒரு சிலர் வர முடியாமல் இருப்பது வருந்தத்தக்கது. நான் ஒவ்வொரு வாரமும் அதை அறிவிக்கிறேன். உங்களை கேட்டு தான் இந்த பைபிள் ஸ்டடி தொடங்கினேன். ரொம்ப ஆர்வமாக கை தூக்க நாட்கள் சிலர் காணும். தொடர்ந்து வாங்க. அதுபோல் நம்முடைய சபையில் இந்த காணிக்கை விவரங்களை சொல்லவும். சந்தா தொகை செலுத்தாதவர்கள் 6 மாதங்கள் ஆகிட்டு. வருஷத்துக்கு ஒரு முறை 50 ரூபாய் நம்முடைய சபையினுடைய உறுப்பினர்களுக்கான சந்தா தொகை இதுவரைக்கும் தொடர்ந்து அது வசூலிக்கப்பட்டு வருகிறது. செலுத்தாதவர்கள் செலுத்தி அதுக்கான ரசீதை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் இந்த மாதம் இன்றைய நாளையோடு முடிகிறது. இந்த மாதம் அடுத்த மாதம் இன்னும் ஒரு நாட்களில் நம்ம புதிய மாதத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த வேனுக்காக நம்ம கட்ட வேண்டிய டிவி இருக்கிறது ஞாபகப்படுத்துகிறேன். அதுபோல் ஒவ்வொரு மாதமும் இந்த மிஷினரிக்காக நீங்கள் செலுத்துகிற காணிக்கைகளையும் கொண்டு வரும்படி உங்களை நான் நினைவுபடுத்துகிறேன். உங்களுடைய இந்த ஃபோன் மூலமாக நீங்கள் அநேகர் ஜெபிக்கிறீங்க. ஒரு வாரமும் ஜெப குறிப்புகளை கேட்டு வாங்கி ஜெபிக்கும்படியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் நான் நினைப்பூட்ட விரும்புகிற ஒரு காரியம், நம்முடைய சபையினுடைய ஸ்டாம்ப் டியூட்டி பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். நீண்ட காலமாகவே இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் எதிர்பாராமல் அப்படின்னு சொன்னால், நான் திட்டம் பண்ணி நான் போகலை. எதிர்பாராமல் தற்செயலாக இந்த ஸ்டாம்ப் டியூட்டி விஷயமாக பல வருஷமாக நம்ம ஜெபிச்சிட்ருக்கோம் இல்லையா, அதற்கு உரிய தலைவரை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஐஜி ஆஃபீஸில். அவர்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு தருணம், ஒரு வாய்ப்பு எதிர்பாராமல் கிடைத்ததுன்னு நான் சொல்கிறேன். நான் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயமாக நான் அங்கே போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு போர்டை பார்த்தேன். அவன் கிறிஸ்தவ பேராக இருந்தது. சரி, சந்திக்க முடியுமா என்று சொல்லி அவரை சந்திக்க வாய்ப்பு இருக்கும்போது அவர் இல்லை. என்ன சொன்னாங்க, நீங்கள் இன்றைக்கி பார்க்க முடியாது, நாளைக்கு தான் 12லேருந்து 1ன்ட்டாங்க. டைம்லாம் போட்டிருந்தது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி வெளியில் வரல. ரிசப்ஷனில் அவங்க அதுக்காக வெயிட்டிங்கில் இருப்பாங்களே, ஓஏ அசிஸ்டண்ட்லாம் உட்காந்துருந்தாங்க. என்ன விஷயம் என்ன எல்லாம் கேட்டுருந்தேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஏசிய பிலீவராக இருந்திருக்கார். எனக்கு தெரியல. நான் இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருந்தேன். ஒரு 2-3 நிமிஷம் தான் பேசிகிட்டு இருப்பேன். திடீரென்று ஒரே பரபரப்பு. ஐஜி வராங்கன்னு நாங்கள் ஆஃபீஸில் பேசிக்கிறாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்லை, வந்துட்டார் போல் இன்றைக்கி வரமாட்டார்னு சொல்லி பார்த்தா வந்துட்டார். அந்த இடத்துல அவரை வழியிலே எனக்கு நிறுத்தி என்ன கேட்கும் பொழுது, இல்லை உங்களை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லி, நான் வழியில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய்
இந்த காரியங்களை நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இதுதான். நான் வந்து மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயமும் பேசினேன். அடுத்ததாக இந்த கிளாரிஃபிகேஷன் கேட்டேன். இது மாதிரி நீண்ட காலமாகவே நிலுவையில் இருக்குது, இந்த மாதிரி சர்ச்சுக்காக வாங்கப்பட்ட இடம் இப்படிலாம் இருக்குது என்று சொல்லும்போது, அவர் அங்கே உடனே அவங்க நிறைய பிஏலாம் உட்காந்தாங்க, கூப்பிட்டு கேட்டார். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, ஆக்டில் சட்டம் என்னவோ அதன்படி தான் நிறைய செய்ய முடியும், ஒருவேளை சமாதான ஸ்கீம் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அது வந்து கவர்மெண்ட்டை தான் ஏற்பாடு பண்ணணும். சமாதான ஸ்கீம்னால் அதுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க. அவர் சொன்னார், ஒரு வேளை ஆட்சி மாறும்பொழுதோ அல்லது புதிதாக திட்டங்கள் வருவது வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொன்னார். எதற்கு இது இப்போ சொல்ல வரேன்னா, இது ரொம்ப வருஷமாக இந்த காரியம் நிலுவையில் இருக்கிறது. அதனால் இப்போ இந்த ஒரு மாற்றம் வரணும்னு சொன்னால் என்ன, நான் சொல்ல வர்றது ஆட்சி மாற்றத்தை சொல்லலை. நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும்னு சொன்னால் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நமக்கு சாதகமாக கிடைக்கணும்னா கர்த்தர் உள்ளத்தில் பேசணும், நம்ம ஜெபிக்கணுன்றதுக்காக சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம ஆராதனையில் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தோம், தொடர்ந்து நம்ம ஜெபிச்சுருக்கிறோம் ஆராதனையிலே. இப்போ நம்ம ஆராதனை அதுக்காக ஜெபிக்கிறதில்ல. நான் அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய குழு ஜெபத்திலே அதற்காக ஜெபிக்கும்படி உங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் கேட்டு எல்லாவற்றையும் விசாரிச்சுட்டு சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் ஏன் கண்ட்ரோல் இல்லைன்றார். அவர் தான் தலைவரே. ஆனால் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டால் தான் அவர் செய்ய முடியுன்றது எனக்கு தெரியும். சட்ட ரீதியாக பார்க்கும்போது மாற்றுவதற்கு வழி இல்லை. இருந்தாலும் அவருடைய கர்சனையோடு பேசுனதே மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. நம்ம ஒரு பொருட்டாக எண்ணி அவர் ஒரு ஊழியக்காரரை கனம் பண்ணி அவர் ஒரு 5 நிமிடங்கள் எனக்காக உட்கார வைத்து பேசுனது ஒரு பெரிய விஷயம். எனவே கர்த்தர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெபத்துக்காக இதை நான் சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்காக இந்த நோட் புக்ஸ் கொடுப்பதாக சொல்லியிருந்தேன். ஒருவேளை இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் ஆராதனை முடிந்து நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கான நோட் புக்ஸ் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு புதிதாக யாராவது வந்திருக்கீங்களா? இன்றைக்கு புதுசாக யாராவது வந்திருக்கீங்களா? எல்லாருமே பழைய முகம்தானே? சரி. இன்றைக்கு இந்த நாளிலே இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு உங்களுக்கு ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. இன்றைய ஆகாரத்திற்கான செலவுகளை காணிக்கையாக பொருட்படுத்தி கொண்டவர்கள் திவ்யா அன்பரசன் வந்திருக்காரா? எழுந்திருக்க, ஒரு ஜெபம் பண்ணோம். திவ்யா, நாம் அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகி இருக்கும்படி இந்த காணிக்கையை கொண்டு வந்து இந்த ஆகாரத்தை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கணும், குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும். இதன் பிரதிபலனை இவருக்கு திரும்ப பல மடங்காக பெற்றுக்கொள்வதையே செய்யும். என் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருங்க. இன்னும் ஒரு காரியத்திற்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், இது இந்த மாதத்தினுடைய 5வது வாரம். இது வருஷத்துக்கு எப்பயாவது ஒரு முறை தான் 5வது ஞாயிற்றுக்கிழமை வரும். மற்றபடி எல்லா மாதத்துலேயும் 4 ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். இந்த 4 வாரங்களும் நம்முடைய சபையில் ஒவ்வொரு வாரமும் சமையல் செய்வதற்காக ஒரு சில சகோதரிமார்களை அதற்காக ஒரு வகைப்படுத்தி பிரிவு செய்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிருபையினாலே ஒவ்வொரு வாரமும் அவள் வாஞ்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த 5வது வாரம் என்பது வழக்கத்துக்கு மாறானது, எப்பொழுதும் ரேராக வரும். எனவே இந்த 5வது வாரத்திலே நான் இந்த 4 வாரத்திலேயும் வரக்கூடியவர்கள் அனைவரும் இணைந்து சேர்ந்து செய்யும்படியாக ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தேன். அதன்படி இன்றைக்கு காலையில் வந்து
இந்த சமையல் வேலையில் பங்கெடுத்து கொண்டு அந்த வேலையை செய்தவர்கள் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாம். Praise the Lord. Jesus. 3-4 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு 4-5 பேர் போட்டிருக்கோம். ஒரு வாரம், ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் 4 அல்லது 5 பேர் அதற்காக, 4 பேர் நினைக்கிறேன், 4 பேரை அதற்காக நியமிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு வாரத்துக்கு 4 பேர்னால் 4 வாரத்துக்கு 4 16 பேர். இப்போ எழுந்து நிற்கிறது 4 பேர். இயேசுநாதர் கேட்ட மாதிரி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா? ஒருவர் மாத்திரம்தான் வந்தான், மீதி 9 பேர் எங்கேன்னு கேட்குற மாதிரி, மீதி எங்கே போனாங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். உட்கார்ந்துருக்கோம் எல்லாம் சேர்ந்து. கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆலயத்தில் வந்து இந்த பணிவிடை வேலைகளை செய்யும்படி அந்த ஒரு பணிவையும் தாழ்மையும் வாஞ்சையும் தாகத்தையும் கொடுத்து தாங்கி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபையில் நிலைத்திருக்கணும். ஒவ்வொருவரும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இது கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய வேலையாக கருதி கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய ஒரு மன உறுதியை, எண்ணத்தை, சிந்தையை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். செய்த அனைவரையும் ஆசீர்வதியும், செய்து கொண்டு இருப்பவர்களையும் நீ ஆசீர்வதியும். தொடர்ந்து இதை செய்வதற்கு கிருபையை தாரும், ஞானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரண். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த சில வாரங்களாகவே வேத புத்தகத்தில் இருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தை தந்தார். ஞாபகம் உள்ளவர்கள், நினைவில் வைத்திருப்பவர்கள் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துங்க பார்க்கலாம். யாருக்கு ஞாபகம் இருக்கு? யாருக்கு ஞாபகம் இல்லையா? அபார ஞாபக சக்தி உங்களுக்கு இருக்குது. என்னது? அது இன்னும் நீங்கள் சந்தேகத்தோடு சொல்கிற மாதிரி தெரியுது. கடந்த 2 வாரங்களாகவே நம்ம அந்த வசனத்தை தியானித்து வருகிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தரும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். வளருங்கள். இதை பற்றி நம்ம பார்க்குறோம். அவரை, ஆண்டவரை அறிந்து கொள்ளுகின்ற அறிவில் நீங்கள் வளர்ந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையே, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் வளருவார்கள். எனவே இந்த வளர்ச்சியினுடைய ரகசியம் உங்கள் குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் தனிப்பட்ட இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நீங்கள் வளரணும் என்று சொன்னால் முதலாவது ஆண்டவரை அறிகிற அறிவில் நம்ம இன்னும் வளரணும். நிறைய வார்த்தைகளை சொல்லி கொண்டு போகலாம். நான் சீக்கிரமாக முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பவுல் ஒரு இடத்துல எழுதுகிறாரு, குழந்தையாக இருக்கும்போது நான் குழந்தைய போல யோசித்தேன். அதுபோல் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதிதாக பிறந்தவர்கள், புதிதாக வந்தவர்கள், வருகின்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்கள் ஒரு குழந்தையை போல தான் இருப்பார்கள். குழந்தையை போல் என்று சொன்னால் என்னென்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அனுபவ, அறிவு, விசுவாசங்களை குறைவாக இருக்கும் என்று நான் சொல்ல வருகிறேன். ஆனால் பல ஆண்டுகளாக ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற, சபைக்கு வந்து கொண்டிருக்கிற, ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு வளர்ச்சி இல்லாமல்
ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே நிலையில் தான் இருப்பாங்க. சிலருடைய காரியங்களை சொல்கிறேன். இதை தான் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் வளரணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எதில் வளரணும் என்று எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், அவரை அறிகிற அறிவில் வளரணும். ஏன் நம்ம அது வளரணும்? ஏன் அவரை நம்ம அறிஞ்சிக்கணும்? நம்ம அறிஞ்சிக்கிட்டது போதாதா, தெரிஞ்சுக்கிட்டது போதாதா என்று சிலருடைய மனதில் இந்த மாதிரி கேள்விகள் சிலருக்கு எழும்போம். சிலருக்கு அதெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் போதும் போ. யோபு சொல்லுகிறார், எடுத்து வாசிக்க வேண்டாம், நீங்கள் அவரோடு பழகி சமாதானமாக இரும், அதனால் உனக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். பைபிள் இருக்குதுங்க, யோபு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவரோடு நம்ம நெருக்கமாக பழகி உறவாடி அவரை அறிந்து கொள்ளும் பொழுது தான் உனக்கு நன்மை உண்டாகும். எனவே நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே கடவுள் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணம் எல்லாரிடத்திலும் மேலோங்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம நன்றாக வாழணும், நம்ம பிள்ளைங்க நன்றாக வாழணும், குடும்பம் நல்லா இருக்கணும், செல்வாக்காக இருக்கணும், செல்வத்தோடு இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், சொகுசாக இருக்கணும், சுகமாக இருக்கணும் என்று பலவிதமான எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்காகவே சிலர் கடவுளை நாடி வருகிறார்கள். இதற்கென்று சிலர் வருகிறார்கள். எனவே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நினைக்கிறது, கேட்கறது, விரும்புகிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், அவர் கொடுப்பார். ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை வைக்கிறாரு, நீங்கள் வளரணும், நம்ம வளரணும். அப்படி வளரும் பொழுது தான் அந்த நான் சொல்கிறது அவருடைய அறிகிற அறிவில் வளரணும். வளரும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையின் குடும்பத்தின் காரியங்களிலும் வளர்ச்சி இருக்கும். எனவே உங்களுடைய வளர்ச்சியை கருதி, வளர்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை கருதி தான் ஆண்டவர் இந்த நாளிலே திரும்பவுமாக இந்த வார்த்தையை உங்களுக்கு வலியுறுத்துகிறார். இது குறித்து நான் கடந்த நாட்களில் சொன்ன வேத வாசிப்பிலையும் ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் வளரணும் என்று சொல்லி நான் உங்களுக்கு பல காரியங்களை சொன்னேன். கடந்த வாரத்திலேயும் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன காரியம்? விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று நான் சொன்னேன். இது ரொம்ப 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 அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்திலே பெருகுவீர்களாக என்று நான் சொல்கிறேன். அவரை அறிகிற அறிவிலே அங்கே பார்த்தோம் இல்லையா? அப்போ விசுவாசத்திலே வளரணும். இன்னும் சொல்லப்போனால் வளர்றதுன்றதை விட இந்த வார்த்தை பொருத்தமாக தான் இருக்கிறது. அப்போ விசுவாசத்தில் பெருகணும் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கிற இந்த அறகுறை விசுவாசம்லாம் போதாது என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு விசுவாசம் இருக்குது, நமக்கு யாருக்கும் விசுவாசம் இல்லை என்று நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே விசுவாசம் இருக்குது. இந்த விசுவாசம் நமக்கு போதுமானதாக இருக்காது. இந்த விசுவாசத்தில் நீங்கள் இன்னும் பெருகணும். எல்லாருக்கும் ஓரளவுக்கு தான் விசுவாசம் இருக்கிறது. இந்த விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டியதாக அவசியமாக இருக்கிறது. எனவே முதலாவது நம்ம விசுவாசத்தை பற்றி அறிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாருக்குமே விசுவாசம்னா என்னன்னே தெரியும். விசுவாசத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தை பற்றி நிறைய வசனங்கள் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நான் சொல்ல விரும்பலை, நானே சொல்லிடுறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், நடக்காத காரியம். அப்போ விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் என்றால் என்ன பார்க்கலாம். அப்போ விசுவாசம் என்னன்றது உங்களுக்கு தெரியாது, நான் சொல்ல வரல.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசத்தால் வராதது யாவும் பாவம் என்று வசனம் சொல்லுகிறது. என்ன விசுவாசம்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். 1-2 வசனம் இல்லைங்க, நிறைய இருக்குது விசுவாசத்தை பற்றி சொல்லணும். இப்போ அதெல்லாம் சொல்லி நான் நேரத்தை கடத்த விரும்பலை. தேவைப்படும் பொழுது தேவையான நேரங்களே அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்கும் பொழுது அப்போ விசுவாசம்னா என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம்னா நம்பிக்கைன்றது சில பேருக்கு ஓரளவுக்கு அந்த கருத்து அர்த்தம் புரியும். ஆமாம், நம்பிக்கை தான், இல்லைன்னு சொல்ல. அதனுடைய நம்பிக்கை என்று சொல்லும்போது அது என்னதுன்னா, பார்க்கறத நம்புறதுக்கு பேர் விசுவாசம் கிடையாதான். புரியுதா? நம்பிக்கையினுடைய மறுபொருள் தான் விசுவாசம். ஆனால் இந்த நம்பிக்கைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அது இந்த நம்பிக்கை என்ன என்று சொன்னால், பார்க்காததை, காணாததை, கண்ணுக்கு தெரியாததை நம்புகிறோம் பாருங்க, நம்பணும். அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். இப்போ நம்ம எல்லார்ட்டையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நம்பணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா? நான் பாஸ்டர், போதகர் நம்புங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லோரும் தான் பார்க்குறீங்களா? ஏன்னா தான் பார்க்குறீங்க. அது மாதிரி உட்காந்துருக்க ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி நீங்கள் தான் அதை பார்த்தாலே தெரியுது. இதுக்கு என்ன இருக்குது? இது மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்த்து விட்டு சொல்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பார்க்காததை நம்புறீங்களா? நம்புகிறேன்னு சொல்கிறோம். அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்துருக்குறோம் சொல்ல முடியுமா? யார் பார்த்துருக்குறேன்? யாரும் பார்க்கல. ஆனால் நம்ம நம்புகிறோம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். கேட்குறாங்களே, கடவுளை பார்த்துருக்கீங்களானே? கடவுளை எங்கே பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம். அவரை நம்ம இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து யாரும் இன்னும் பார்த்ததே இல்லை. ஆனாலும் அவர் இருக்கிறாருன்னு நம்ம நம்புகிறோம். அது மட்டுமா, அவர் இருக்கிறதை ஒருவேளை மற்றவர்களுக்கு இது பைத்தியமாக தோன்றலாம், முட்டாளாக நினைக்கலாம். நம்மை மற்றவர்களுக்கு இங்கே பாரு, சும்மா உளறிட்டு இருக்கலாம், பைத்தியம் என்ன? பைத்தியம்தான் நம்ம. ஆனால் ஒரு காரியத்தை கவனிங்க, ஒரு காரியத்தை நம்ம உணர முடியுது. கடவுளை, ஆண்டவரை நம்ம பார்க்காவிட்டாலும் அவர் இருக்கிறார் என்பதை நம்ம உணர முடிகிறது. அதை நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியாத. ஒவ்வொருடைய அசைவிலையும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவர் இருக்கிறதையும், அவர் நம்மை கவனிக்கிறதையும் கண்காணிக்கிறதையும் நம்ம அதை உணர்றோன்னு நான் சொல்கிறேன். ஒரு எளிதான சாதாரண ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இங்கே எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, எல்லா இடங்களையும் இந்த ஃபேன் போட்டு ஓடிட்டுருக்குது. அது நம்ம எதிர்பார்க்குறோம், ஃபேன் தேவை அவசியம்தான்ட்டு. நான் ஒரு காரியம் கேட்குறேன், இந்த ஃபேனு தானாக அது பாட்டுக்கு வீணாக சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த ஃபேனு. இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லின்னு பார்ப்போம். அனாவசியமாக அது பாட்டு சுற்றிட்டு கிடக்குது பாருங்கள். அனாவசியமாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. அது பாட்டுக்கு இன்னும் இந்த பிள்ளைங்களை விளையாடுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. இதனால் எதாங்க பிரயோஜனம் உண்டா அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இல்லைன்னாலும் போய் எழுந்து நின்று போட்டுருந்தோம் உட்காடுறீங்க. நான் உங்களுக்கு திருப்பி என்ன கேட்குறேன், அது என்ன, அது வேடிக்கை பார்க்குறீங்களா? என்ன சுற்றிக்கிட்டு இருக்கிற ஜாலியாக வேடிக்கை பார்க்குறீங்களா என்று கேட்டால் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்குது, காற்று இருக்குது. ரைட். நான் திருப்பியும் கேட்குறேன், இந்த ஃபேன்லேருந்து இப்போ காற்று இங்கே வருதா? நான் எல்லோரும் கேட்குறேன், இந்த ஃபேன் சுற்றுது, இந்த காற்று இங்கே வருதா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லுவேன். நான் ஒரு விதண்ட வார்த்தை தான் பேசுகிறேன். நான் இல்லைன்னு எங்கே வருதுன்னு கேட்குறேன். எங்கே வருது சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சாதாரண ஒரு காரியத்தை தான் பேசிட்டு வரேன், தெரியாததை சொல்லவில்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் பேசுகிறேன். பார்க்கவே முடியும். பார்க்குறீங்களா? காற்று வருதுன்னு சொல்கிறீங்களே, பார்க்க முடியுதா? கண்ணுக்கே தெரியல. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதை தான் சொல்கிறோம். நம்ம மேலே அந்த காற்று பாடுறத நம்ம உணர்றோமே. இப்போ உங்களால் காட்ட முடியுமா காற்றை? யாராலையுமே காட்ட முடியாது. ஆனால் காற்று அடிக்குது, காற்று வீசுதுன்னு சொல்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம்? மரம் அசையுது இல்லையா? மரம் செடி அசைகிறத வச்சு என்ன பண்ணுறோம்? காற்று அடிக்குதுன்றோம். ரெண்டாவது அந்த காற்று நம்ம மேலே வந்து கொஞ்சம் அப்படி பட்டுட்டு போகிறத வச்சு என்ன பண்ணுறோம்?
காற்று படுதுன்னு சொல்கிறோம். நான் அந்த உணர்வை பற்றி நான் சொல்லுவேன். அதே போல தான் கடவுளை, ஆண்டவரை நாம் பார்க்காவிட்டாலும் அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர முடியும் என்பது உண்மை. இது சத்தியம். அங்கதான். அப்போ விசுவாசம் என்பது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இப்போ வாசித்தோம் எபிரேயரில் 11:1 திரும்பவும் வாசித்தால் உங்களுக்கு புரியும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், நம்பப்படுகிறவர்களினுடைய உறுதியானது. அப்போ நம்பிக்கையை விட அது ஸ்ட்ராங்கானது என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அது காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாததனுடைய நிச்சயம்தான் விசுவாசம். எனவே நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்று அல்ல. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை என்பது என்னென்னா, நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ, எதெல்லாம் கண்ணால் பார்க்குறோமோ அதை நம்ம நம்புகிறோம் பாருங்கள், அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இப்போ நம்ம கையில் ஒரு பணத்தை காமிச்சு இது 50 ரூபான்னு எடுத்து காட்டினா நம்ம நம்புகிறோம் இல்லையா? இது நம்பிக்கை. எது? நம்ம பார்க்குறத நம்ம நம்புகிறோம். ஒரு ஆளை காட்டி இவர் தான் என்ன ஊர், இவர் தான் பிரசிடென்ட், இவர் தான் தலைவர்னா நம்ம நம்புகிறோம். அப்போ பார்க்குறதை ஒரு பார்க்குற ஒரு காரியத்தை நம்புறதுக்கு வேறு நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்பது என்னென்னா நம்பிக்கை தான். ஆனால் அதை பார்க்க முடியாததை நம்புகிறோம் பாருங்கள், அதுக்கு பேர் தான் விசுவாசம். பார்க்கக்கூடியதை நம்புகிறது நம்பிக்கையோடு முடிஞ்சு போச்சு. அது பார்க்கக்கூடியதை. அப்போ எதெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் நம்ம நம்புகிறோம். புரியுதா? எந்த ஒரு பொருளையோ, ஆடோ மாடோ, எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், நம்ம அதை நம்புகிறோம். அதை பார்க்குறோம், அதை நம்புகிறோம். ஆனால் விசுவாசம் என்பது என்னென்னா பார்க்க முடியாதது, பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாதது. நீ பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாத ஒரு காரியத்தை உங்கள் மனசுக்குள்ளர நீ நம்பணும். அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். அப்போ அந்த நம்பிக்கையுடைய உறுதி என்பது என்னென்னா அதுதான் விசுவாசம். நிறைய பேருக்கு இந்த காரியத்தில் தான் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது. என்ன தடுமாற்றம்னா, விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறார்கள். எனவே எனக்கு அன்பான அந்த விசுவாச குறைவினால தான் இன்றைக்கு அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கீங்க. ஒரு வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 வசனத்தில் பாருங்க. மத்தேயு 21. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவையெல்லாம் பெறுவீர்கள். எனவே ஜெபம் பண்ணினால் போதாது, வெறும் ஜெபத்தினாலே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஜெபத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை இயேசு தெளிவாக சொல்கிறார். அது என்ன? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்குது இல்லைங்களா? எனவே விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஜெபித்தாலும் அது உங்களுக்கு பலன் கிடைக்காது, பதில் கிடைக்காது. எனவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கி இந்த சபையிலே இன்றைக்கு பல ஆண்டுகளாக 20 வருஷம், 22 வருஷம், 30 வருஷம், 10 வருஷம் என்று சொல்லி வருஷக்கணக்காக சபைக்கு வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் அநேகர் இருக்கீங்க. ஒரு சிலரை தவிர ஒரு சிலர் தான் புதிதாக வந்தவர்கள், 4 வருஷம் 3 வருஷம் என்று சொல்லி. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு என்ன என்பதை என்றைக்காவது சிந்தித்தது உண்டா? எனவே ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? பெருக வேண்டுமா? எனவே அந்த விசுவாசத்தினுடைய அவசியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதை பற்றி இன்னும் வசனங்களை கூட இருக்குது. 1 தீமோத்தேயு 4:12 பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தில் நீ என்ன செய்யணும்? விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்குதுங்க. இன்றைக்கு வளர்ந்த விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 4:12 வசனத்தில் அப்படி இருக்குது. உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. என்னது பார்த்தீங்களா? அப்போ விசுவாசத்தில் இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு தான் சொல்கிறேன். விசுவாசியாக பல வருஷமாக விசுவாசியாக இருக்கிற நீங்கள் மற்றவருக்கு மாதிரியாக இருக்கணுமா? எதில்? விசுவாசத்திலே மாதிரியாக இருக்கணுமா?
விசுவாசத்திலே விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும்னா அப்போ நீங்கள் விசுவாசத்தில் வளரணுமா இல்லையா? எப்படிங்க வளர்றது? விசுவாசத்தில் வளரணும். அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வரேன். அப்போ விசுவாசத்தில் வளர வேண்டியதனுடைய அவசியத்தை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 48வது வசனம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள்தான் விசுவாசிப்பார்கள். அப்போ என்னத்தை விசுவாசிக்கணும்? இந்த விசுவாசத்தை பற்றி சொல்லப்படுகிற சத்தியத்தை கேட்கணும், அதை விசுவாசிக்கணும். ஓ இப்படியான்னு. இப்போ இதையே நம்பாதவங்களாக இருப்பாங்க. இதை சொல்லிகிட்டு இருக்கிற இந்த போதனையை, இந்த சத்தியத்தை, இந்த செய்தியை பாருங்கள், இதையே அதாவது விசுவாசம் அது ஒன்றாவது. இப்போ நல்லா இருக்கிற விசுவாசம் போதாத, இந்த விசுவாசத்துக்கு ஆண்டு ஏதாவது கொடுக்கறத கொடுத்துட்டு போட்டோமே என்று அலட்சியமாக இருக்கிற சிலர் உண்டு. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது பாருங்கள், இந்த வசனம் யார் இதை விசுவாசிப்பாங்களாம்? யார் எதை அவங்க விசுவாசித்தார்கள் என்று எழுதியிருக்குது? எதை விசுவாசித்தார்களாம்? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று எழுதியிருக்குது. எதை? கர்த்தருடைய வசனத்தை. அப்போ விசுவாசம் என்பது எங்கிருந்து உருவாகும், எப்படி வரும்? ரோமர் 10:17 பாருங்க. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எங்கிருந்து வரும்? முதலாவது ஒரு விசுவாசி என்று சொன்னால், கேள்வி என்று சொன்னால் கேள்வி கேட்குறதுல இல்லை. தமிழில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குதுங்க, புரியுதுங்களா? என்ன, ஒரு வார்த்தைக்கு வார்த்தை ஒன்று தான் அர்த்தம் மாறும். நான் பல தடவை சொல்லிருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை, இங்கே பாருங்க, யாராவது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை, அவங்கள போய் என்னங்க உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், உடம்பு பரவாயில்லையா, உடம்பு எப்படி இருக்குது, கவனிங்க, உடம்பு இப்படி தான் நம்ம பேசுகிறோம் பாருங்கள். இப்போ அதே வார்த்தையை நான் வேறு மாதிரி பேசுகிறேன். என்ன உடம்பு எப்படி இருக்கு? என்னங்க வார்த்தை மாறிச்சா? தமிழ் வார்த்தை தானே, நான் வார்த்தை மாற்றி பேசவே இல்லை. சொல்கிற கொஞ்சம் அந்த பார்வை துணியிலேயே என்ன மிரட்டுற, உடம்பு எப்படி இருக்குன்னு தாங்க ஐயா நான் கேட்டேன். டக்குன்னு நான் பெல்ட் அடிக்கிறேன். நீங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் இதுக்கு கோபம் வருது. நீ கேட்குற விதம் சரியில்லையே. என்னப்பா உடம்பு எப்படி இருக்குன்னு தனிவாக கேட்குறதுக்கும், என்ன உடம்பு எப்படி இருக்க அர்த்தம் மாறுதா இல்லைங்களா? நான் எங்கே வரேன்னு இங்கே சொல்லப்படுற வார்த்தையை பாருங்கள். கேள்வி என்று சொன்னால் கேள்வி கேட்கறது இல்லை. அது என்ன, இது என்ன, இது எப்படி, அது எப்படி, அது அல்லையா. கேள்வி என்று சொன்னால் செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம். ஆமாம், அப்படின்னா என்ன, கேள்வின்றது ஒரு தலைப்பில் வரும். அது கேள்வி என்று சொல்லும்போது கேட்கறது குறிக்கிற வார்த்தை இது. அப்போ விசுவாசம் எங்கேருந்து வரும் என்று சொன்னால், ஆண்டருடைய வார்த்தைகளை, வசனத்தை காதால் கேட்டினா தான் உங்களுக்கு விசுவாசம் வரும். நீங்கள் வேணால் அந்த வசனத்தை நாங்கள் திரும்பியும் நீங்கள் பாருங்கள், 16லேருந்து பாதிக்கலாம். அங்கே ரோமரில் 10:16 பார்த்தீங்கன்னா, ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். அதனால விசுவாசம் என்பது கேள்வினால தான் வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். அங்கே எழுதுகிற வார்த்தையை பாருங்க, கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகள் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள் இல்லையா? நான் சொல்ல வருகிறது என்ன, ஆண்டவருடைய வார்த்தை, வசனத்தை முதலாவது கேட்கணும். இன்றைக்கு நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன், ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை முதலாவது இங்கே காது கொடுத்து கேட்கணுங்க. அப்போ தான் உங்கள் மனசுக்குள்ளே, இருதயத்தில் விசுவாசமே வருங்க. இங்கே உட்கார்ந்துக்கிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தூங்குறது,
வேடிக்கை பார்க்கறது, வேறு எதையோ சிந்தனை ஆராய்ச்சி. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வேத ஆராய்ச்சி பண்ணுற ஆள்லாம் இருக்கிறாங்க. இங்கே எப்போ பிரசங்க நேரத்தில் தான் இவங்க வேத ஆராய்ச்சி பண்ணுவாங்க. மற்ற நேரத்தெல்லாம் ஓட்டிகிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. உட்காந்துருக்கிறப்ப பார்க்குறது கிடையாது. இங்கே நான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் என்ன பண்ணிடுது, நட்டுக்கிட்டு அப்போ தான் வேத ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி பைபிள் ஆராய்ச்சி பார்க்குறது, இதை பார்க்குறது, அதை பார்க்குறது. வசனம் உனக்குள்ளே போகிறதுனா விசுவாசம் வராது. சொல்லப்படுகிற வார்த்தைகளை, வசனத்தை முதலாவது எப்பொருள் யார் வாய் கேட்பினும் என்று சொல்லப்படுது. யார் என்ன சொன்னாலும் முதல்ல சொல்கிறத காது கொடுத்து கேட்போம். இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் அநேகருக்கு அவர் பிரசங்கித்தார். அநேக இடங்களிலே அநேக ஜனங்களுக்கு அநேக வார்த்தைகளை அவர் பிரசங்கித்தாலும் கூட அவரை பார்த்து அநேக காரியங்களை சொன்னதை காது கொடுத்து கேட்க தான் செய்தார். தவிர நீ என்கிட்ட பேசாத, நீ சொல்கிறத நான் கேட்கலை, நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது என்று சொல்லி அவர் புறக்கணிக்கவே கிடையாது. அவரை விமர்சித்ததையும் அவர் காதால் கேட்டுக்கிட்டார். அவர் குறித்து குறைவாக பேசினதையும் கூட அவர் காதால் கேட்டுட்டு தான் இருந்தார். அதனால் அவருக்கு புரோஜனமாக இருந்ததான்றது அதான் வேறு விஷயம். நான் சொல்ல வருகிற கருத்து என்னவென்று சொன்னால், என்ன சொல்கிறாங்கன்றதை முதல்ல கேட்கணும். ஒரு சிலர் இந்த காரியங்களிலே ரொம்ப கவனமாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இங்கே தான் நான் சொல்கிறேன், உங்களை தான் சொல்கிறேன். சொல்லப்படுகிற வார்த்தைகள் வசனம், இன்றைக்கு என்ன வார்த்தை வரும், இன்றைக்கி என்ன வசனம் வரும், என்ன ஆண்டவர் பேச போகிறார், ஆவியாளர் என்ன பேச போகிறாரு, எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு வந்து கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இங்கே உண்டு. என்னிடத்துல அப்புறம் சொல்லுவார்கள், நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவர் என்னோட பேசினார் என்று. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உண்மையை சொல்கிறேன், நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நின்ற பிற்பாடு வருகிற வார்த்தைகள் தான் நான் உங்களோடு பேசுகிறேன். ரெஃபரன்ஸுக்கு தான் சில வசனங்களை நான் குறிப்பாக எடுத்துக்கொண்டு வருகிறேனே தவிர இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள் அனைத்துமே என்னுடைய குறிப்பேட்டில் கிடையாது. வாயை நான் திறந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. என் வாயை திறந்துடுவேன், ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன்னா தொடர்ந்து வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆவியானவர் பேசுவார். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தமான உண்மை. அது சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கவனம் செலுத்தணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை கவனிக்கும் பொழுது தான் உங்கள் இருதயத்தில் என்ன உண்டாகும். இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசத்தில் குறைவாக இருப்பதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை கேட்குறதில்ல. நான் முன்பே சொன்னேன், வளரணும் என்று சொல்லும்போது ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரணும்னா முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை அறிந்துக்கணும். படிக்க தெரிந்தவர்கள், படிக்க முடிந்தவர்கள், படித்தவர்கள் என்ன செய்கிறார்கள், வேத புத்தகத்தை படித்து அந்த வசனத்தை அறிந்து கொள்கிறாங்க இல்லையா. அதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. படித்தவர்கள், படிக்க தெரிந்தவர்கள், படிக்க முடிந்தவர்கள் வேதாகமத்தை படிக்காமலேயே இருக்கிறவரும் ஒரு சிலர் உண்டு. படித்தவர்கள் எல்லாரும் வேதத்தை படிக்கிறதும் கிடையாது. இப்போ எழுத படிக்க தெரியாத பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாவம். என்ன அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன, சபைக்கு ஆராதனைக்கு வரும் பொழுது இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளையும் வசனங்களையும் படிக்கிறதையும் காதால் கேட்பதை தவிர வேறு வழியே கிடையாது. எனவே நீங்கள் அதை கவனமாக இருங்க. நிறைய பேர் கவனிக்கிறீங்க, நம்ம சந்தோஷம். ஆனால் படிக்க தெரிந்த அத்தனை பேரும், நான் சொல்கிறது எழுத படிக்க சொல்கிறேன், படிக்க தெரிஞ்ச அத்தனை பேரும், எத்தனை பேர் நீங்கள் வேதத்தை ஒழுங்காக சரியாக முழுமையாக அதற்கு நேரம் எடுத்து வாசிக்கிறீங்க. திரும்ப சொல்கிறேன், அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது தான் ஆண்டவரை நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சிக்க முடியும். இப்படி அறிந்து கொள்ளாததுனால தான் நாம் இன்னும் அதில் வளர முடியல. நீங்கள் வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வேதத்தில் மகத்துவத்தை நான் அவருக்கு எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக அவர் நினைக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுகிறார். பைபிள் வசனம் இருக்குது, என் வேதத்தை அநேகர் மறந்தார்கள், நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்றார். இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறது பழக்கம் நிறைய பேருக்கு இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார், ஆண்டவரை துக்கப்படுறார். இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். இதன் மூலமாக ஆண்டவர் அவர் மனசில் இருக்கிறதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். இதை சொல்கிறதை கவனிங்க. இன்றைக்கு நான் அதை பற்றி தான் சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட விரும்பி எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என்னது, விசுவாசம். விசுவாசம் எங்கேருந்து வரும்னு சொன்னால் கேள்வி. நான் கேள்வி என்று என்னது, வசனத்தை கேட்கணும். அப்போ நம்ம இதில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இப்போ நம்ம படித்தோம் 13:48 பார்த்தோம். யார் விசுவாசிப்பாங்களாம்? விசுவாசிக்கிறவங்க யார்? நித்திய ஜீவனுக்காக யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார், நியமிக்கப்பட்டவர்னு என்ன சொல்கிறோம், அவங்களாம் புக் பண்ணிட்டார் ஆண்டவர். அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்களாம்,
அந்த வசனத்தை விசுவாசிப்பார்களாம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள்லாம் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டு இருக்கீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரியல நான் சொல்கிறது. நீங்கள் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டு இருந்தால் நிச்சயமாக இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீங்க. கொடுக்கப்படுற செய்தியை கேட்டு விசுவாசிப்பீங்க. யார் இதில் புரிஞ்சுங்க. இதில் நம்ம குதர்க்கம் பண்ணுறோம், குழப்பம் பண்ணுறோம் என்று சொன்னால் உங்கள் விசுவாசத்தில் ஏதோ தடுமாற்றம் இருக்குன்னு அர்த்தம். சரி, போகட்டும். எனவே இந்த விசுவாசத்தினுடைய அவசியத்தை உணர்ந்தவர்களாக நாம் இதில் வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். விசுவாசத்தினாலே வராதது யாவும் பாவம். ரோமர் 14:23 ரோமர் 14:23. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. கவனிங்க, உங்களுக்கு விசுவாச குறைவு இருந்து உங்களுக்கு விசுவாசமே இல்லாமல் நீங்கள் எதையாயிலும் ஒன்று பெற்றிருப்பீங்க என்று சொன்னால் அதெல்லாம் பாவமா அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ எதையும் நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நல்லா கவனிங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி வரணும்? விசுவாசத்தின் மூலமாக உங்களுக்கு வரணும். அது உங்களுக்கு கிடைத்தா அது உனக்கு ஆசீர்வாதம். விசுவாசம் இல்லாமலேயே உங்களுக்கு வருது, கிடைக்குது என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அது சாபமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்காது. வேதம் சொல்லுகிறதை நீங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்கள். நீங்கள் குறித்து வைத்து கொண்டாலும் சரி, இல்லை எடுத்து படித்து பார்த்தாலும் சரி, அங்கே எழுதியிருக்கிறது விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் தான். அது விசுவாசமே இல்லைங்க. எனக்கெல்லாம் வந்துருச்சுங்களே, நீங்கள் இன்னும் பெருசாக விசுவாசன்றீங்க. விசுவாசம் இருந்தால் தான் கிடைக்குமா? எனக்கு கிடைக்காதா? தேப்பறங்க எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. அப்போ நான் சொல்கிறது என்ன? நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. நீ விசுவாசத்தில் வரல தானே, அப்போனா இதெல்லாம் பாவத்தினால் வந்தது. உனக்கு வந்திருக்கலாம், சொத்து வந்திருக்கலாம், சுகம் வந்திருக்கலாம், வசதி வந்திருக்கலாம், எல்லா வாய்ப்பும் வந்திருக்கலாம். இல்லை அதெல்லாம் இல்லாமல் இல்லையான்னா இதெல்லாம் விசுவாசத்தினாலே வரல. அப்படி எப்படி வந்தது? இதெல்லாம் உலகத்தால் வந்தது. என்ன உலகத்தானே? இதெல்லாம் பிசாசினால் வந்தது. அது உனக்கு சாபமாக தான் முடியும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே நீங்கள் அதுக்காக என்ன செய்யணும்? விசுவாசத்தில் வளரணும். ரோமர் 4:3 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. பாருங்க, நான் இப்போது விசுவாசத்துக்கு ஒரு அடையாளமாக ஒரு நபரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதே வசனம் இது எங்கே எழுதப்பட்டிருக்குது பாருங்க. ஆதியாகமம் 15:6 வாங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். யாரை என்ன விசுவாசித்தாங்க? ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவர் என்ன செய்தாராம்? கர்த்தரை விசுவாசித்தாராம். அதை ஆண்டவர் விசுவாசித்தானா, அதை ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டார். கவனிங்க, இங்கே இந்த சம்பவத்தை இந்த ஆதி ஆகமத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்க சொன்னால் ஆபிரகாமுக்கு திருமணமாகி குழந்தையே இல்லைன்றதை நிறைய பேருக்கு தெரியும். ஆபிரகாமுடைய ஸ்டோரி சொல்லும்போதே உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அப்படி இருக்கும்போது அதுவும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அதையும் இங்கே எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதப்பட்டிருக்குது அங்கே பாருங்கள். 2 ஆபிரகாம் சொல்கிறார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு என்னம்பா தரப்போறீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. அதாவது அவனுடைய ஆதங்கத்தை சொல்றாரு ஆபிரகாம். ஐயா, என்னது, எனக்கு ஒரு வாரிசு இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு ஆபிரகாம் அங்கே சொல்கிறாரு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி 5வது வசனம் பாருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார்,
நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். சரி, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, சொல்லுவாங்கள்ல, ஒரு புழு பூஜை கூட அவன் பார்க்கல, ஒரு குழந்தையே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவனை வீட்டுக்கு, அவன் இருந்த கூடாரத்துக்கு வெளியில் அழைச்சிட்டு வந்து வானத்தை பாருப்பான்றார். வானத்தை அண்ணாந்து பார்த்தா, வானத்தை தானே பார்க்குறது, வானத்தை அண்ணாந்து பாருன்னா அங்கெல்லாம் ஒரே நட்சத்திரமாக தெரியுது. அவர் சொல்கிறார், எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, அதை உன்னால் எண்ண முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமில்லை, உன் சந்ததி அந்த அளவுக்கு உன் சந்ததிக்கு பெருகும், நீ கவலைப்படாத போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லும் பொழுது அவன் கர்த்தரை 6வது வருஷம் பாருங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அப்படின்னா என்ன? அதை தான் முந்தைய நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இப்போ அவனுக்கு குழந்தை பிறந்துச்சா? இல்லை. ஆண்டவர் சொன்னார், அதை என்ன செய்தான்? அவன் நம்பினான், அவ்வளோதான். எதை நம்பினான்? குழந்தையா? இன்னும் குழந்தையே பிறக்கலை, குழந்தையும் உண்டாகலை, குழந்தையும் பிறக்கலை. காணாததை நம்புகிறதுக்கு பேர் தான் விசுவாசம். நான் சொல்கிறது விளங்குதா? இன்னும் குழந்தைய பார்க்க, குழந்தையே இன்னும் உண்டாகவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னதை அவன் விசுவாசித்தான் என்று இங்கே எழுதியிருக்கிறது. தேவன் அதை எப்படி பார்க்குறாராம்? அதை நீதியாக பார்த்ததாக எழுதப்பட்டிருக்குது. அதை தான் நீங்கள் அங்கே ரோமரில் வாசிக்கிறோம். இதே வசனம், சேம் வேர்டு, கலாத்தியர் 3:6 இருக்குது, குறித்து கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். போது ரோமரில் இருக்குது, கலாத்தியர்லையும் இருக்குது. இதே வார்த்தையை அங்கே மேற்கோள் காட்டி அங்கே எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்குறோம். சரிங்க, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்படி ஆண்டவர் இப்படியாக இவ்விதமாக ஆபிரகாமை நடத்தி வரும்போது, ஆபிரகாமை விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பாராட்டும் பொழுது, மெச்சும் பொழுது, அங்கு நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. போதும் நான் சொல்ல வர்றது அந்த வார்த்தை, இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்போ இதுக்கு முந்தைய ஏதோ நிறைய காரியங்கள் நடந்திருக்குது, சரிதானே? இப்போ திரும்ப 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலாம் சீக்கிரம். ஆதியாகமம் 22 வாங்க சீக்கிரம் படிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்னங்க, அங்கே ஒரு காரியம் நடக்குது, இங்கே ஒரு காரியம் நடக்குது. அந்த காரியத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அங்கே ஒரு காரியம் நடந்த பின்பு தான் கர்த்தரை விட்டு இடைப்பட்டு தரிசனமாக்கி பேசுகிறாரு, உனக்கு உன் சந்ததி என்ன பெருக செய்வேன் என்று சொல்லி. இங்கே பார்க்குறோம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு. இதுக்கு மேலே நிறைய காரியம் நடந்திருக்குது, அதெல்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதுக்கு தான் பைபிள் படிக்கணுன்றது. அதுக்கு தான் நீங்கள் எல்லாரும் பைபிள் படித்தாதான் சொல்கிற காரியங்கள் விளங்கும். கவனிங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆபிரகாமை சோதிக்கிறாரு. என்ன சோதிக்கிறாரு? அப்பொழுது 2வது வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். போதுங்க, கவனிங்க. இன்றைக்கு அதுக்காக தான் இன்றைக்கி வேத பகுதியாகவே அதை வாசிக்க வைத்தேன். இதை நீங்கள் சொல்லும்போது, சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கொஞ்சம் கவனம் வரட்டுன்றது தான் இன்றைக்கி வேத பாடமாக வேத பகுதியில் அதை உங்களுக்கு வாசிக்க வச்சேன். நமக்கு நேரம் குறைவாக இருப்பதனால கவனிங்க. அப்போ இந்த காரியம் நடந்த பின்பு ஆபிரகாமை ஆண்டவர் சோதிக்கிறாரு. என்ன சோதிக்கிறார் என்று சொன்னால், உன்னுடைய மகனை எனக்கு நீ என்ன செய்யணும்? பலியிடு என்று சொல்கிறார். இது ஒரு சம்பவம். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இதிலிருந்து நம்ம சில காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நான் சொன்னேன், ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 100 வயசு ஆகிற வரைக்குமே, 100 வயது ஆகிற வரைக்கும் என்னது, குழந்தை இல்லை. குழந்தை பிறக்கும்போது தான் அவருக்கு 100 வயசு நெருங்குறார். அந்த ஈசாக்கு பிறக்கும்போது இத்தனை வருஷம் கழித்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அது என்னது? ஆம்பளை பிள்ளை தான். நான் சொல்ல வர்றது உங்கள் பாஷையில் சொல்லணும்னா, ஒத்தைக்கு ஒத்தை, என்னது, ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, செல்லம், ஒரே பிள்ளை. ஏதோ ஒரு 4 பிள்ளை 5 பிள்ளை இருந்துன்னா பரவாயில்லைங்க. இவ்வளோ வருஷம் கழித்து, எத்தனை வருஷம் கழிச்சு பாருங்கள், இத்தனையோ ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க. சரி, பிறந்ததா இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்ததா? ஒரு 4-5 பிள்ளையாவது பிறந்ததா? அதுவும் இல்லை, ஒன்று தான். ஆனால் ஆண்டவர் சொன்னது என்ன? வெளியில் அழைச்சிட்டு போய் வானத்தை அண்ணாந்த பாருன்னு சொல்லிவிட்டு
கொஞ்சம் வேறு விதமாக இதை சிந்திச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நட்சத்திரத்தை பாரு, இது போல் வரும் அது போல் வரும்னு. நான் சும்மா கற்பனையாக சொல்கிறேன். ஆபிரகாம் நினச்சிருப்போம், ஒருவேளை நமக்கு இவ்வளோ நிறைய நமக்கு பிள்ளைங்கள்லாம் பிறக்கும் அப்படின்னு ஒரு வேளை நினச்சிருக்கலாம். என்னது இப்படி காட்டுறாரு, பொம்பிள்ளையாக பிறகுன்னு பார்த்தா எத்தனை பிள்ளை பிறந்தது? ஒன்று தான் பிறந்துச்சு. சரி, அப்புறமா கொஞ்சம் காலம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சுனாக்கா இல்லை, ஒரே பிள்ளை தான். அப்போ ஆண்டவர் சொன்னது பொய்யா? உன்னை நட்சத்திரத்தை போல பிறகு சொன்னேன். ஆனால் அந்த கேள்வியை ஆபிரகாம் கேட்கலை. அதில் ஒரு ரகசியம் இருக்குது. எனவே ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியங்களையுமே நம்ம நேரடியான அர்த்தத்தில் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ஒரு சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கூர்ந்து அதெல்லாம் சிந்திக்கும்போது தான் அந்த காரியம் புரியும். சில பேருக்கு இப்படி கதர்க்கமாக கேட்கலாம், என்னங்க அவ்வளோ பிள்ளை என்னங்க சும்மா 2-3 பிள்ளையாக கொடுக்கக்கூடாதா என்று சில பேர் கேட்கலாம். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். சரி, விஷயத்துக்கு வருவோம். சரி, போனால் போதுங்க, ஒன்று கொடுத்தார அந்த ஒன்றையாவது உருப்படியாக ஒழுங்காக வளர்த்து நல்லபடியாக சந்தோஷமாக அந்த ஆபிரகாமை வச்சுக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ நாம் ஆபிரகாம் இருந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் அந்த ஊரில் இருந்தேன்னு வச்சுங்க, ஐயோ பாவம் இந்த மனுஷன் என்ன கிட்டத்தட்ட 100 வருஷமாக பிள்ளையே இல்லாமல் என்ன பண்ணார், எம்மா தவிச்சு போயிருப்பார், பாவம் இப்போ தான் இந்த பிள்ளை பிறந்தது, சரி நல்லா இருக்கட்டும் அப்படித்தானே நம்ம நினைப்போம். பொதுவாக நம்ம நினைப்போம், சரி நல்லா இருக்கட்டும்ப்பா சந்தோஷமாக அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் மனசில் அந்த எண்ணம் வரும்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறாராம். எப்படி சோதிக்கிறாரு? எப்படி சோதிச்சான்னு இருக்குது, உன்னுடைய மகனை நீ என்ன செய்யணும், பலியிடு. இதெல்லாம் கொடுமை இல்லை இது? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் மனுஷிகமாக பேசுகிறேன், இதெல்லாம் அநியாயம் இல்லை இது? இது என்னங்க இது? ஏதோ 4 கொடுத்துட்டு ஒன்று கொடுனாலும் பரவாயில்ல, கொடுத்ததே 1, அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு. அதை பாருங்கள், இத்தனை வருஷம் கழித்து கொடுத்துட்டு என்ன வயசாகும் இப்போ அவனுக்கு? ஒரு 10 வயசு கூட ஆகாது. கவனிங்க, ஒரு 10 வயசு கிட்டத்தட்ட தான் இருக்கும், நான் தோராயமாக சொல்கிறேன். கவனிங்க, இப்படி ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அவனை எவ்வளோ தூரத்துக்கு அவனை ஆசையாக வளர்த்து எல்லாம் பார்த்துருப்பார். திடீர்னு ஆண்டவர் அங்கே எழுதியிருக்குது அவனை சோதிக்கிறாருன்னு. சோதிக்கிறது தப்பு கிடையாதுங்க, சோதிக்கிட்டோம். எதையாவது எப்படியாவது சோதித்தாலும் பரவாயில்ல. சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியா போய் தலையில் கையை வைக்கிற மாதிரி என்னது? ஐயோ, அவன் பிள்ளை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பான். இத்தனை வருஷம் கழித்து இந்த பிள்ளை வந்ததுனால அந்த பிள்ளை மேலே எவ்வளோ ஒரு பாசம் ஆசைலாம் இருந்திருக்கும். அதை பலியிடணும். அது பலியிடணும்னு சொல்கிறாரு. பலியிடுறதுனா என்ன? அவனை வெட்டி பலி செலுத்தணுமா? இதெல்லாம் ஒரு தெய்வம் கேட்குற விஷயமா? இது நம்மளால் இதை கேட்க முடியுதா? நம்ம தெய்வம் இப்படிலாம் கேட்குமா? இப்படிலாம் கேள்வி மனசுக்குள்ளே 1000 வரும் நமக்குள்ளே. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தான்றதான் கேள்வி. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி உயர்வாக பேச காரணம் என்ன? அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்குது. மட்டுமல்ல, அவன் விசுவாசியினுடைய தகப்பனாக கருதப்பட்டான் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் அவன் இந்த ஆபிரகாமை பற்றி உயர்வாக எழுத காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? மகனை பலி செலுத்தணும்னு சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கவனிங்க, இந்த 3வது வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னதாக நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அப்புறம் படித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 3வது வசனத்தை எடுத்து வச்சிங்க, படிக்க வேண்டாம். என்ன நடந்தது? ஆபிரகாம் என்ன செய்தார் என்று நான் இப்போது கற்பனையாக பேச போகிறேன். ஆண்டவர் தரிசனமாகி ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறாரு? உன்னுடைய மகனை எனக்கு பலி செலுத்தணும்னு சொன்ன உடனே மறுநாள் காலையில் எழுந்த உடனே என்ன செய்தார்? இந்த வசனத்தை நான் கேட்கல, இந்த வசனத்தை அப்புறம் படிப்போம். எழுந்த உடனே என்ன செய்தார்? ஒரு 3 நாள் உபவாசம் போட்டார். நான் கற்பனையாக பேசுகிறேன். 3 நாள் உபவாசம் போட்டு என்னது சாப்பிடாமல் கொள்ளாமல் எஸ்தரை போல் என்ன செய்கிறாரு? ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடி முழங்காலே நின்று, ஆண்டவரே இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்க, இப்போ போய் அதை போய் கேட்குறீங்களே, தயவுசெய்து உங்களுடைய என்னது இதை மறுபரிசீலனை பண்ணணும், உங்களுடைய காரியத்தை மாற்றிக்கொள்ளுங்க, அப்படி இப்படி என்று சொல்லி ஆபிரகாம் என்ன பண்ணலை? மன்றாடலை, முறையிடலை, ஆதங்கப்படலை. உடனே சாராளை கூப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று சொல்லி புலம்பலை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சாராளுக்கு தெரியாது. சாராள்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த தரிசனத்தை சாராள்கிட்ட சொல்லவே இல்லை. இப்படி சொன்னார்ன்றதே சொல்லலை. அதெல்லாம் யோசிக்கணும் நீங்கள். அதெல்லாம் சரி.
இப்போ ஆபிரகாம் என்ன செய்தார்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 13வது வருஷம், சீக்கிரம் வாங்க, 3வது வருஷம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, போதும், அப்புறமா படிக்கலாம். ஆபிரகாம் என்ன செய்கிறார்? இப்போ ஆண்டவர் தரிசனமாகி இந்த காரியத்தை சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? அதிகாலையில் எழுந்திருக்காருங்க. நம்மெல்லாம் நல்ல காரியம், சாதாரண காரியத்தை எழுந்திருக்கிறதுக்கே 7 மணி 8 மணி ஆகுது சில பேருக்கு. சில காரியங்களுக்கு சில காரியங்களை சொல்லும்போது பார்க்கட்டும் ஆகட்டும் இப்போ என்ன என்கிற ஒரு அலட்சியத்தில் இருக்கிறோம். சொல்லப்பட்ட காரியம் என்ன? நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், அது கேட்டதுலேருந்து ஒரு தூக்கமே வரல, அதனால் கூட எழுந்திருக்கலாம் என்று கூட நீங்கள் சொல்லக்கூடும். சில நேரத்தில் நம்ம அப்படிலாம் ஒரு கனவு கண்டு அப்படி தானே, அதுக்கப்புறம் தூக்கமே வராது. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், அப்படி நம்ம சொல்ல முடியாது. இது அவன் அதிகாலையிலே எழுந்து என்ன செய்தான் போட்டிருக்கேன் சொல்லுங்க. கழுதை மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டளைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். என்னங்க இது? ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன், நான் திரும்பி கற்பனையாக தான் பேசுகிறேன். சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் உனக்கு காண்பிக்கிற அந்த இடத்துல அங்கே இருக்கு பாருங்க, அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் மேல் இருக்கு. அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாரு. எனக்கு எந்த சந்தேகத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த 2வது வருஷத்தில் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டுன்னு இருக்குது. இப்பொழுது அப்படின்னா என்ன? அப்போ எப்போ பேசினாரோ அப்போவே போட்டிருக்கு. அப்போ ராத்திரியில் தான் பேசியிருக்கதா தெரியுது. அதனால தான் அவன் விடிஞ்சதுக்கப்புறம் எழுந்து போயிருக்கிறான். அப்போ இப்பொழுதும் சொன்னவொன்னே உடனே செய்கிறாரு பாருங்க. இப்போ நான் வேறு விதமாக பேசுகிறேன். சரி, இங்கே பாருங்கள், நான் பேசுகிறது கற்பனை. பிள்ளை என்ன செய்ய போகிறாரு? இப்போ பள்ளியிட போகிற ஆண்டவர் கேட்டுட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வழக்கப்படி பிள்ளை என்ன பண்ண போகிறோம்? சரி, பாவம் இந்த பிள்ளை என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து, அப்புறம் என்னடா உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு மட்டன் வேணுமா, சிக்கன் வேணுமா, கடாய் வேணுமா, என்னது நூடுல்ஸ் வேணுமா, சும்மா நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அதாவது ஒரு பிள்ளைகள் மேலே இருக்கிற ஒரு பாசத்தில் ஏற்படுகிற உணர்வுகளை நான் விவரிக்கிறேன். நமக்கு அப்படி தான் செய்ய தோணும். சாதாரணமாகவே பிள்ளைகள் ஹாஸ்டலில் படிக்கிறாங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னா, ஐயோ பிள்ளை 2 நாள் தானே தங்குறான், ஹாஸ்டலில் போய் என்னத்தை சாப்பிடுவான்னு சொல்லி வகை வகையாக பார்த்து இதில் செய்கிற தாய்மாரெலாம் அங்கே இருக்கீங்க. நான் அங்கே தான் யோசிக்கிறேன். அப்போ இப்போ ஈசாக்கை பற்றி ஆபிரகாம் என்ன நினச்சிருப்போம்? ஐயோ ஒன்று பலி செலுத்த போகிறோமே என்று சொல்லி அவனுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்தானா, அதிகாலையிலே எங்கே சாப்பாடு கொடுத்துருப்பாரு. காலையிலே எழுப்புறாரு. அவனுக்கு எதுக்கு என்னன்னே தெரியாது, சொல்லவும் இல்லை. அதாவது அந்த ஆயத்த நிலைமைக்கு நான் சொல்ல வருகிறேன். என்ன செய்கிறாரு? சாதாரணமாகலாம் போகலை. அதுக்கு 2 பேர் சர்வெண்ட்டு ஆள் எடுத்துக்கிட்டாரு, கழுது. அது மட்டுமா? அங்கே பாருங்கள், ஆயத்தத்தை சொல்லும்போது என்னென்னலாம் கொண்டு வராரு பாருங்கள். 2 பேரையும் தன் குமார ஈசாக்கி கூட்டி கொண்டு தகனபலிக்கு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு தகன பலிக்கு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொல்ல வரேன். இப்போ போகிறதே பெரிய விஷயம். பிள்ளைய பலி கொடுக்க போகிறதுக்கு இதுக்கு விறகெல்லாம் பிளந்து, எப்போ பிளந்துருப்பார்? இந்த ராத்திரிலே பிளந்துட்டார். கட்டைகளை பிளந்து எல்லாத்தையும் எடுத்து, அதாவது ஆயத்தத்தை பற்றி நான் சொல்கிறேன். செய்கிற காரியமே பொருந்தாத காரியம், பிடிக்காத காரியம், விரும்பாத காரியம், வேண்டாத காரியம், மனசுக்கே ஒத்து வராத ஒரு விஷயத்தை வேண்டாம் விருப்பால போய் செஞ்சுட்டு வரணும். அதற்கு இவ்வளோ ஆயத்தத்தை போகிறாருங்க. இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிற ஆராதனைக்கு வருகிற அநேகர் பைபிள் எடுத்துகிட்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க. இதெல்லாம் யாரும் தூக்கிட்டு போகிறது? இங்கே வச்சுட்டு போட வேண்டியது பைபிளை. ஒருவேளை வீட்டில் வச்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியலிங்க. ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு பாட்டு புக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சில பேர். எத்தனை பாட்டு புக்குங்க எடுத்துகிட்டு வர்றதுன்னு ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு என்ன ரதிமீனை பார்சலில் தான் போடணும். ஏபிடி பார்சல், மேட்டூர் பார்சல் நிறையா இருக்கும். போட்டு அனுப்பிச்சிட்டா கொண்டாந்து சண்டே இங்கே இறக்கி வைக்கணும்னு தான் சொல்லணும். அடப்பா, ஒரு ஆராதனைக்கு வருவதற்கு, ஆலயத்துக்கு வருவதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு பாட்டு புத்தகம், ஒரு பைபிள், ஒரு நோட்டு, இதை எடுத்துகிட்டு வரத்துக்கு சுமத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் தூக்கிட்டு போகணுமா? இங்கே பாருங்கள், ஒரு மகனை பலியிடுறதுக்கு மனசு வர்றதே பெரிய விஷயம். இவனுக்கு விறகு கட்ட போத கொண்டு பொழந்து எடுத்துகிட்டு போகிறாருன்னா என்னங்க அது? ஆயத்தம்.
அந்த 3வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போகிறான். அது ஒரு முக்கியமான காரியம். போகிறவன் எங்கேயாவது போகிற போக்கில் போகலைங்க, ஏதோ கண்ட வழியில் மனம் போன போக்கில் அப்படிலாம் போகக்கூடாது. எங்கேயாவது போகிறப்போ என் பிள்ளையே போகிறோம், என்ன அவங்க சொன்ன இடத்து தான் போகணுமா போ அப்படின்ற ஒரு சலிப்பு வெறுப்பு என்று இல்லாமல் குறிக்கப்பட்ட இடத்துக்கு குறிப்பாக போகிறான். குறிப்பாக போனான்னா இங்கே பாருங்கள், அது சாதாரண இல்லை விஷயம் இல்லைங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த வருஷம் 4வது வருஷம் படிங்க சொல்கிறேன். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். எந்த இடத்தை? ஆண்டவர் சொன்ன அந்த இடத்தை பார்க்குறான், தூரத்தில் பார்த்தான். சரி, அது இருக்கட்டுங்க. எத்தனை நாள் கழித்து பார்த்தான், அதுதான் இங்கே பாயிண்ட்டு. காலையில் கிளம்புனாருங்க, அதிகாலையில் கிளம்புன ஆள் போகிறாரு போயிட்டுருக்காரு. ஒரு நாள் ஆச்சு, ஒரு பொழுதும் ஆச்சு, அடுத்த நாள் பொழுதும் போச்சு. 3ஆம் நாள்னால் என்ன அர்த்தம் யோசித்து பாருங்கள். முதல் நாள் காலையில் புறப்பட்ட ஆள் அந்த இரவு எங்கே தங்கினாரோ இல்லை இரவுலாம் போனாரா தெரியல. திரும்ப அடுத்த நாள் பகல் பொழுதும் கழுத மேலே போகிறாரு. 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இரவு வந்தது. 3ஆவது நாள் விடிஞ்ச பிற்பாடு தான் அது இன்னும் அந்த இடத்த போய் இன்னும் அடையலை, தூரத்தில் தெரியுதான். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிள்ளைய பலி கொடுக்கறதுக்கு எவ்வளோ தூரம் போனாருன்றதான் கேள்வி. இப்போ எவ்வளோ தூரம் போயிருக்காரு நான் கேட்குறேன். இவ்வளவு தூரம் போய் அதை பலி செலுத்தணுமான்றதான் கேள்வி. இப்போ இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சுட்டு நம்ம பாட்டு இங்கே இருந்துக்கலாமா? தூரம்லாம் நம்மளால் வர முடியாது. பலி செலுத்துறதுக்கே மனசு வர்றதே பெரிய விஷயம். பலி செலுத்துறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சொல்லுவார், அப்பா 3 நாள் பயணமா, அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லிட்டு கூட இருந்திருக்கலாமே. ஒரு குழந்தைய பலி செலுத்துறதுக்கு இவ்வளோ தூரம் போகணுமா? பக்கத்தில் பலி செலுத்துறதுனாலே மனசு வராதுங்க நமக்கெல்லாம். அப்படி தான் நான் சொல்ல வரேன். ஆனால் ஆபிரகாம் இவ்வளவு தூரத்தை கூட பொருட்படுத்தாமல் இவ்வளோ தூரமும் கஷ்டப்பட்டு பையனை அழைச்சிட்டு பிரயாசப்பட்டு போகிறாருன்னு சொன்னால் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு இந்த சபைக்கு வருகிற அநேகர் சொல்கிறது தூரமாக இருக்குங்க, பஸ்ஸை விட்டு இறங்கி வந்து ரொம்ப தூரமாக இருக்குங்க. என்னது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆபிரகாமை தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்காக போன இடம் என்னது? தேவனால் குறிக்கப்பட்ட இடம். தேவனால் குறிக்கப்பட்ட இடம் பக்கத்தில் இருக்குதா? இல்லை, தூரமாக. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களுக்கென்று குறித்த இடத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. சில நினைக்கிறாங்க, எங்கள் ஊரில் எங்கள் பக்கத்து தெருவில் புதுசாக ஒரு சபை திறந்துருக்குறாங்க, போயிட்டோங்களா, நாங்கள் இப்போ கூப்பிட்றாங்க, நாங்கள் போய் வந்துட்டுங்களா, எனக்கு தூரம் இறங்கி நடந்து வர ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எல்லாம் அவங்களும் இதே இயேசுநாதர் தான், அங்கேயும் இதே இயேசுநாதர் தான். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், இந்த ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தவர், பலி செலுத்தணும்னு சொன்னவர், ஏதோ ஒன்றால் முடிஞ்ச வரைக்கும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போய் ஏதோ முடிச்சுட்டு போனவங்க இல்லாமல் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வர சொல்கிறாரு? இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில. எனக்கே இந்த கேள்வி எழுப்புது. இவ்வளோ தூரம் போகணுமா? 3 நாள் பிரயாணப்பட்டு போகிற அளவுக்கு தூரத்துக்கு போயிட்டுருக்காருன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா அது? நான் என்ன சொல்ல வருகிறேன் கவனிங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியாதில்லை, ஆபிரகாமுக்கு தெரியாதில்லை. எவ்வளவு தூரமாக இருந்தாலும் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தான்றது தான் இதில் நமக்கு தெரிய வருகிற விஷயம். எனவே ஆண்டவர் உங்களுக்கு குறித்த இடத்துல ஆராதிப்பது தான் தேவ சித்தமாக இருக்கிறது என்பதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எந்த இடத்துல தெரிந்து கொண்டாரோ, எந்த ஸ்தலத்தில் எந்த ஸ்தானத்திலே உங்களை வைத்திருக்கிறாரோ அங்கே இருப்பது தான் தேவ சித்தம், தேவனுடைய ஆசீர்வாதம். இது சில பேருக்கு புரியவே மாட்டேதுங்க. உடனே ரொம்ப ரொம்ப கேஷுவலாக சொல்லிடுறாங்க, நாங்கள் அங்கே வரலைங்க, இங்கே அங்கே போயிட்டீங்களான்றாங்க. நான் இது இன்னும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. நான் இப்போ சொல்கிறேன், இந்த வசனத்தின்படி நான் சொல்கிறேன், அது தேவனுக்கு பிரியமில்லை. நான் திருப்பி நான் கேட்குறேன், பலி செலுத்துறதுக்கு வேறு இடமே இல்லையா? நான் அந்த ஆபிரகாமையும் கேட்குறேன், கர்த்தரையும் பார்த்து தான் கேட்குறேன், உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு எவ்வளோ தூரம் போகணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் எதையும் ஒரு காரணம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல்
அவர் என்ன செய்ய மாட்டார்? செயல்படுத்த மாட்டார். இங்கே நான் பார்க்குறோம், தூரத்தில் கண்டார். அப்புறம் படிங்க 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். கவனிங்க, இவ்வளோ தூரம் இவ்வளோ காரியங்கள் இருக்கும்பொழுது இந்த ஆபிரகாம் வேலைக்காரர் 2 பேரையும் கூடவே அழைச்சிட்டு வந்தவர் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும், ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவொடனே அவர் கூட அழைத்து செல்லாமல் நீங்கள் இங்கேயே இருங்கன்றாரு. அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் வந்தால் என்னன்றான்? இப்போ இவ்வளோ தூரம் வேணும் தானே அழைச்சிட்டு வந்தீங்க, நீ இங்கேயே காத்திருப்பா. இதெல்லாம் ஒவ்வொன்றிலையும் ஒரு காரணம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இங்கேயே இருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட வராதபடிக்கு அவங்கள தடுத்து அங்கே நிறுத்திட்டு என்ன செய்கிறார் ஆபிரகாமே? பிள்ளையை அழைச்சிக்கிட்டு போகிறாரு. அவர் சொன்ன வார்த்தையை நாம் இங்கே பார்க்கணும். என்ன சொல்கிறாரு? நானும் பிள்ளையாண்டானும் அந்த இடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். இது எப்படிங்க? அது திரும்பி வருவேன்லவே சொல்லணும். பிள்ளைய தான் பலி கொடுக்க போகிறாரு. நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கு பதில். பிள்ளையை பலி கொடுக்க வந்துட்டார், முடிவு பண்ணிட்டாரு, தீர்மானிச்சிட்டாரு. அந்த தீர்மானத்தில் தான் வந்திருக்கிறாரு. அந்த தீர்மானத்தினால தான் அந்த 2 வேலைக்காரனை அங்கே நிற்க வைக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? வேலைக்காரன் முன்னால் கத்தி எடுத்து வெட்ட போனால் அவன் விட்டுருவான். அவன் ஐயோ என்னங்க இப்படி கொடுமையாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தடுத்துட மாட்டான். அவன் தடுத்துருவான்றதுக்காக தான் 2 பேரும் அங்கேயே இருக்க வச்சுட்டு, ஆனால் சொன்ன வார்த்தை வாயால் தவறி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தான் சொல்லணும் இதுக்கு பதில். இல்லைங்க, வாய் தவறில் சொல்லிட்டாருங்க வருவோன்னே, அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். நான் சொல்கிறேன், வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு எழுத்து கூட கீழே விழாதுன்னு எழுதியிருக்குது. புரியுதுங்களா? நான் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நான் நினச்ச ஒரு காரியம் என்னன்னா, இந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்பாக அப்படியே நடந்தது போல வர்ணனையாக அழகாக விவரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்குது. விவரமாக விவரித்து ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இந்த வேதாகமத்தை யாரும் சத்தம் போடுறாங்க, இந்த பிள்ளையை கொஞ்சம் அமுத்துங்க, கவனிங்க. இந்த வேதாகமத்தை, இந்த வேத பகுதியை எழுதுறது மோசே என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. வேத ஆராய்ச்சியாளர்கள். மோசே என்பவன் ஆபிரகாம் காலத்துக்கு பிற்பாடு பல வருஷங்கள், பல 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் பிறந்தது. அப்போ அவர் பிறக்கத்துக்கு முன்பாக நடந்த சம்பவங்களை அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு முன்பாக வாழ்ந்த தாத்தாவுக்கு வாழ்ந்து சொன்னாங்க பாருங்க. அதை எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டு தான் எழுதினதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆபிரகாமுடைய நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது என்னமோ நம்ம நேராக பார்த்தது போல் இருக்கு. ஆனால் நான் இதை யோசித்து பார்த்தது என்னென்னா, பரவாயில்லையே, ஆவியானவர் இவ்வளவு அழகாக நேர்த்தியாக இதை எழுதியிருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியும். நடந்தது போலவே எழுதுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர், இப்போ நீங்கள் படிக்கிற நிறைய பேர் இந்த படிக்கிற எண்ணங்கள்லாம் குறைஞ்சி போச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா நிறைய கதை புத்தகங்கள் இருக்குங்க. ராஜகுமாரன், இந்த பாலகுமாரன், அதெல்லாம் அந்த நாவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரபலமாக பிரசித்தி பெற்றதாக கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா தொங்கும், எல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ராணி முத்து அது இதுன்னு நிறைய புஸ்தகம் இருக்குங்க. இப்போல்லாம் படிக்கிற திறனையே குறைஞ்சி போச்சுங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். எதுக்கு அதை வாங்கி படிக்கிறாங்கன்னா, அதில் எழுதப்பட்டிருக்கிற அந்த கதைகள் நாவல்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே படிக்கும்போது அப்படியே நம்ம கண்ணு முன்னாலே நடக்கிறத போல் இருக்கும். சில பேர் ரொம்ப உருக்கி போடுற ஆள்லாம் உண்டு. அச்சோ இந்த கதை எப்படி போகுது என்று சொல்லி. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கற்பனையாக நடந்தது, நடக்காத ஒரு காரியத்தை கற்பனையாக எழுதுவது உங்கள் மனசை அவ்வளோ கவருது. இது கற்பனை அல்ல, நடந்த சம்பவத்தை ஆவியானவர் இவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். அதை நம்ம நம்புகிறோம். தனிக்கே அது நடக்காத ஒரு காரியத்தை நம்புகிறேங்க. இந்த கதை புத்தகத்தை அடிச்சுக்கிட்டு அந்த புக்கில் படிக்கிறது சொல்கிறேன். ஆனால் இவையெல்லாம் நடந்தது. எனவே இந்த காரியங்களை அனைத்தும் சரியாக எழுதப்பட்டிருக்கும் என்று தான் நான் விசுவாசிக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்லப்படுறது? ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? நான் போய் என்ன செய்வேன்? திரும்பி வருவோம். இது எதற்காக நான் இது ரொம்ப இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, விசுவாசம், அந்த வார்த்தை, புரியுதா? அந்த அவரோட வார்த்தையை ஆண்டவர் நீதியாக என்னதாக நீ சொன்னேன். அப்போ வாய் தவறி சொன்னாலும் உண்மையாக சொன்னாலும்
கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதாக இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். வாய் தவறி கூட நான் சொல்கிறேன், வாய் தவறி கூட அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க, அதைரியமான வார்த்தைகளை பேசாதீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், உலக பிரகாரமான டாக்டர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்களேன். மருத்துவர்கள்லாம் உலகத்தான் தான் படிச்சிருக்கிற டாக்டர் தான். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு நோயாளி குணமாகணும் என்று சொன்னால் அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. பொதுவாக சொல்கிறேன், ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு வச்சுங்க, பெட்டில் சரியாயிடும், நல்லாயிடும், தைரியமாக இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நம்மள்ட்டையும் சொல்லுவாங்க. ஒரு சில ரேர் கேஸ் தான் சொல்லுவாங்க, இப்போ சொல்ல முடியாதுங்க, 48 மணி நேரம் போனால் தாங்க சொல்ல முடியும், நமக்கு வயிற்றுல புளியாக கறக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வேறு விஷயம், அது சீரியஸ் கேஸ். அது பொதுவாக நீங்கள் என்ன பாருங்கள், நார்மலாக ஒரு வியாதியஸ்தர்களை படுக்கையில் வைத்திருக்க சொல்கிற வார்த்தை என்னென்ன, நீங்கள் நல்லா ஆகிடுங்க, கவலைப்படாதீங்க அப்படின்வாங்க. என்னது, நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் என்னென்னு, நமக்கு வலியோடு உட்காந்துருப்போம், அவர் இப்படி சொல்லிட்டு போகிறாருங்க. அது என்னென்னா, அந்த வார்த்தை அவளை குணமாக்கும். புரியுதுங்களா? அப்போ உலக பிரகாரமாக ஒரு மனுஷன் சொல்கிறதே அப்படி இருக்குன்னு சொன்னால், கர்த்தர் சொல்கிற காரியத்துக்கு நான் வருகிறேன். என்னது? திரும்பி வருவோம் என்கிற வார்த்தை அங்கே பலிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எப்பொழுதும் சொல்கிறேன், பேசுகிற விஷயங்களில் நிதானத்தை இழந்துடாதீங்க. பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், 5ஆம் அதிகாரத்தில் இருக்க பாருங்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 2வது வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அடுத்ததாக 6வது வசனத்தை பாருங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடங்கூடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. அப்போ பேச வேண்டியது பேசக்கூடாதெல்லாம் பேசிவிட்டு, நான் தெரியாமல் பேசிவிட்டேன், ஆத்திரத்தில் பேசிட்டேன், கோபத்தில் பேசிட்டேன், ஒரு டென்ஷனில் பேசிட்டேன்றது நிறைய பேர் சொல்கிற சப்பு கட்டுற சமாதான காரியங்கிறதெல்லாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்னத்தை காரணம் சொன்னாலும் சரி, நீங்கள் பேசின அந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்துடுவீங்க. அங்கே இருக்கு பாருங்கள், இது புத்தி பிசகினால் செய்தது என்று சொல்லாத. நான் புத்தி கட்டத்தனமாக பேசிட்டேன்னு நீங்கள் அப்படி சொல்லாதன்னு அர்த்தம். பேசவே கூடாது. பேசுறதெல்லாம் பேசிட்டு நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்கிறவங்களாம் உண்டு, தமாஷு சொன்னேன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க, தெரியாமல் சொல்லிட்டேன்றவாங்க, டென்ஷனில் சொல்லிட்டேன். ரொம்ப கவனம், வார்த்தைகளில் கவனமாக இருங்க. கர்த்தர் உங்கள் வார்த்தையினாலே என்ன செய்வார்? உங்களை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். இங்கே நான் பார்க்குறோம், ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். படிங்க, அடுத்து சீக்கிரமாக 22 6வது வசனம். ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். இங்க பாருங்க 2 பேரும் எப்படி போனாங்க? எனக்கு இந்த வார்த்தை என்ன நம்ம கவலை, இதெல்லாம் பழைய வேத பகுதி, இந்த பழைய சரித்திரம் பல முறை படிச்சிருக்கிறோம். நான் இது படிக்கும்போது எனக்கு புதுசாக இருந்தது. கூடி போனார்கள். யாரும் கூடி போனார்கள். யாருங்க? ஆபிரகாம். அதாவது தகப்பனும் பிள்ளையுமா கூடி போகிறாங்க. இது என்ன பெரிய விசேஷம் அப்படின்னுவீங்க. விசேஷம் இல்லை தான், நான் காரணம் சொல்கிறேன். கூடி போகிறது பெரிய விஷயம் இல்லை, எப்படி போனார்கள் என்று எழுதியிருக்குது. அதே வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஈசாக்கின் மேலே தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து ஈசாக்கின் மேலே வைத்தானா அவன் தலையில் வைக்கிறான். சரிதானே? அப்போ அவன் தலையில் என்னத்தை தூக்கி கட்டுறாரு? இவர் விறகெல்லாம் தூக்கிட்டு சார். இதெல்லாம் என்னால் முடியாது. 2 வேலைக்காரங்க சும்மா வெட்டி அங்கே உட்காந்துருக்கான். அவனை வந்தவனையும் வரவனான்னு சொல்லிவிட்டு அவனை அங்கேயே நிற்க வச்சுட்டு என் தலையில் கட்டுறேன். நாமளாம் பண்ண முடியாது. நான் வரல. இன்றைக்கி நடக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் தகப்பனுக்கும் பிள்ளைக்குள்ள உறவு எப்படிலாம் இருக்குது. ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாக்க வருதா, முன்னியமாக போகுதா, சேர்ந்து வருதா, இணங்கி வருதா, சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்களா, சொல்கிற பேச்சை கேட்குறாங்களா, எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு வருதா, நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லுதா, இப்படி அநேக காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம்.
ஒரு வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வரதுக்கெல்லாம் இன்றைக்கி மெஜஸ்டிக்கை பார்க்குற ஆள்லாம் இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, எல்லா பிள்ளைகளும் அப்படி கிடையாது. ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க உலகத்தில். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் அப்படி இருக்கவும் கூடாது. அப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கவும் இல்லை. இதை தூக்கிட்டோன்னா இதெல்லாம் என்ன நிறுத்திட முடியாது, அதெல்லாம் என்ன நிறுத்திட முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க? நான் உலகத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். என்னது இதை அதையெல்லாம் எடுத்துருவான்னு சொல்கிறேன், இதெல்லாம் நான் எடுத்துட மாட்டேன். அப்படிலாம் இன்றைக்கி மேன்மை பாராட்டுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. விறகு கட்டி தூக்கி தலையில் கட்டி வைக்கிறான், தலையில் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ என்ன வேடிய இதில் பீச்சு என்னான்னு கேட்டிங்கன்னா, இத்தனைக்கு 2 வேலைக்காரன் இருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்கள், எங்கே இருக்கிறான் அவன்? சும்மா உட்காந்து கிடறான். அவன் எடுத்துகிட்டு வர வேண்டியது கழுது மேலே வச்சு தான் கொண்டு வராங்க. அந்த கழுதையும் வரவன்ட்டாங்க, வேலைக்காரனையும் வரவன்ட்டான். இதெல்லாம் அநியாயம் இல்லை? வேற ஒரு பிள்ளையா இருந்தால் என்ன கேள்வி கேட்குமா கேட்காதா? இதெல்லாம் அநியாயம். இது ரொம்ப ஓவராக தெரியுது. அதெல்லாம் என்னால் முடியாது, அவங்களே எடுத்துகிட்டு வர சொல்லு, நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சொல்லாமல் எப்படி போனதாக போட்டிருக்கு? அந்த கூடி போனார்கள், ஒரு மனம் ஒத்து போகிற காரியத்தை நான் சொல்கிறேன். சரிதானே? அடுத்தது படிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பாருங்க, பிள்ளையாண்டம் விவரமாக தான் இருந்திருக்கிறான், ஒன்றும் அறியா பிள்ளை இல்லைங்க. தட்டை தூக்கி வச்சோடனே ஒரு கேள்வி வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஏதோ பலி செலுத்துறதுக்காக வருவார். எங்கள் அப்பா அப்பப்போ பலியெல்லாம் செலுத்துறது நான் பார்த்துருக்கேன், கூட போயிருக்கிறேன். இப்போ என்ன கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு, வந்த வேலைக்காரன் அங்கே நிற்க வச்சிட்டாரு. ஒன்றும் கையில் கொண்டுட்டு வரல. பொதுவாக ஆடு தான் பலி செலுத்துறது வழக்கம். ஒன்றுமே காணுமேன்ட்டு ஒரு டவுட்டை கேட்குறான். அப்பா, தகப்பனே, என்ன ஒரு பாசமான ஒரு குரல் பாருங்கள். ஆபிரகாம் மனசு எப்படி இருந்ததோ எனக்கு தெரியல. தகப்பனே என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமே என் மகனேன்றாரு. அப்போ சொல்கிறான், கையில் எல்லாம் இருக்கு, அப்போ ஆயத்தமாக இருக்கிறான். திரும்பியும் சொல்கிறேன், ஆபிரகாம் ஆயத்தத்தோடு தான் போகிறாரு. என்னது? நெருப்பு, கத்தி, சும்மா எதையாவது சாக்கு போக்கு சொல்லி அதை அவாய்ட் பண்ண நினைக்கலேன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்ததெல்லாம் நான் வந்துட்டேன், என் பிள்ளையெல்லாம் கொண்டு விட்டுறாங்க, நான் கத்தி எடுத்துகிட்டு மறந்துட்டேங்க. சும்மா நான் பேசுகிறேன். இங்கே பாருங்கள், எதையாவது சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பீங்க தானே. இப்போ என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஆபிரகாமை எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டீங்க. பாருங்கள், நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன், சொன்ன மலைக்கு வந்துட்டேன், சொன்னபடி என் பையனை கொண்டு வந்துட்டேன், கட்டையெல்லாம் கொண்டு வந்துட்டேன். நான் வர அவசரத்தில் என்ன பண்ணிட்டேன், கத்தியே வச்சுட்டு வரான்ட்டு வரேன். பாருங்க, என்ன தப்பாலாம் நினைக்கக்கூடாதுங்க, நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா வச்சுங்க. இதெல்லாம் நடிப்பு தான். அப்படிலாம் செய்யலேன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நெருப்பு. அங்கேருந்து என்ன பண்ணலாம், ஐயோ நான் டென்ஷனில் பையனை பலி கொடுக்குற சிந்தையை எனக்கு நெருப்பு கொண்டு வர ஞாபகமே எல்லாம் போயிடுச்சு. இங்கே பாரு ஆண்டவரே, நீங்கள் வேணால் நெருப்பு கொண்டாங்களே, யாரை? அவரை. இப்படிலாம் சொல்லாமல், இப்படிலாம் செய்யாமல், இப்படிலாம் நினைக்காம எல்லாவற்றையும் அவன் ஆயத்தத்தோடு கொண்டு வந்திருக்கிறான். நான் சாதாரண விஷயம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், அந்த அர்ப்பணிப்பை பற்றி சொல்கிறேன், ஒப்பு கொடுத்ததை பற்றி சொல்கிறேன், தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை காண்பிக்கிறது நான் சொல்ல வருகிறேன். நீங்கள் எத்தனை பேர் கர்த்தருடைய காரியங்களில் சாக்குப்போக்கு சொல்லி தப்பிக்க நினைக்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய ஊழியமாக இருக்கட்டும், கர்த்தருடைய காரியமாக இருக்கட்டும், ஆலயம் ஆராதனையாக இருக்கட்டும், நியாயமான ஒரு காரணங்களை சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. அப்படின்னா நான் அவங்களை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக சொல்லிக்கிறது இதெல்லாம். நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்குறார். ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற பதில்களை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடும், நான் ஏற்றுக்கொள்ளக்கூடும், நான் கூட அது நியாயமாக நினைப்பேன். எல்லாவற்றையும் பார்க்குற கர்த்தருக்கு தெரியும் இல்லையா? இப்படி போயிட்டா அப்படி நினச்சிடுவா, இப்படி சொல்லுவாருன்னு எதையாவது சொல்கிறாங்க. ஊழியத்துக்கு வரதாக இருக்கட்டும், ஆலயத்துக்கு வரதாக இருக்கட்டும், ஆராதனைக்கு வரதாக இருக்கட்டும், லேட்டாக வரதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு நான் சொல்ல வரல, அதையும் புரிஞ்சுங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும். அப்போ அந்த காரணங்கள் நியாயமானதான்றதான் எனக்கு கேள்வி. இப்போ நியாயமானதான் கேள்வி. அப்போ அதையும் நம்ம தவிர்க்க பார்க்கணுன்றது தான் சொல்கிறேன். அந்த ஆயத்தத்தை பற்றி நான் சொல்ல வருகிறேன். ஆயத்தம் என்பது என்ன? ஆலயத்துக்கு வருவதற்கு, ஆராதனைக்கு வருவதற்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். வீட்டில் தண்ணி வரல, இன்றைக்கி கரண்ட் இல்லை, டேங்கில் தண்ணி இல்லை, வர வேண்டிய தண்ணி வர, இதெல்லாம் நான் பவர் கட்டு, இதெல்லாம் உண்மை நடந்ததெல்லாம். நீ போய் சொல்கிறீங்க, நான் சொல்ல வரல. இதெல்லாம் எப்பொழுதோ ஒரு முறை நடக்கிற காரியங்கள், புரியுதுங்களா? ஆனால் எப்பொழுதுமே சில பேர் என்ன பண்ணுறது, தாமதமே அவங்க வழக்கமாக ஆயிடுச்சிங்க. என்ன சொல்ல முடியும் அவங்கள்ட்ட போய் கேட்டால்? ஏதாவது திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருப்பாங்க, கஷ்டமாக இருக்கும். நான் சொல்ல வருகிறது, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு நம்ம ஆயத்தப்படணும். நம்ம சொல்கிற காரணங்களை
மனுஷ ரீதியாக நான் ஏற்றுக்கொள்வேன், நான் ஒத்துக்கொள்வேன். ஐயோ பாவம், அப்படியா, கஷ்டமா, பஸ் இல்லையா, சரி அவ்வளோதான். அப்போ என்ன பிரியப்படுத்துகிறதோ, என்ன திருப்திப்படுத்துறது நோக்கம் அல்ல, ஆண்டவரை நீங்கள் பிரியப்படுத்தணும். இந்த இடத்துல பார்க்குறோம், ஆபிரகாம் எவ்வளோ காரணங்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு தான் நானே இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். எவ்வளோ சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சாக்கு போக்க சொல்கிறதுக்கு எவ்வளோ, எப்படியாயிலும் அதுலேருந்து அவன் எவேசி ஆகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருந்தோம். அவன் உறுதியாக இருந்ததை நாம் இங்கே பார்க்குறோம். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டான். படிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், போதும், அப்புறம் படிக்கலாம். திரும்பி அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சது. என்னது? இருவரும் கூடி போய். இப்போ நான் வரேன், இங்கே பாருங்க, இப்போ வரேன். நிறைய பிள்ளைங்க இப்படி சொல்கிறது பார்த்துருக்கீங்களா? நம்ம எதாவது எங்கேயாவது அவசரமாக கூப்பிடுவோம், நீ போயிட்டே வரேன், வார சீக்கிரம் போகணுண்ணே, போயிட்டே வரேன், நீ முந்தி போங்க வரேன். எதை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் கூப்பிட்ட உடனே சில பிள்ளைங்க வரவே மாட்டேதுங்க. ஒரு வேலையை சொன்னால் உடனே செய்கிறது கிடையாது. செய்கிறேன், போகிறேன், கடைக்கு போகணுண்டா, சீக்கிரம்டாங்க, அடுப்பில் எல்லாம் வச்சுருக்கேன்டா, வரேன். எத்தனை பிள்ளைங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க? முக்கியமாக ரொம்ப சின்சியராக இருப்பாங்க அவங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சொன்ன உடனே, நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, சொன்னது அந்த பிள்ளை கூடவே வருதுங்க. முரண்டு பண்ணலை, நீ முன்னி போன்னு சொல்லலை, கூடி போ. அந்த ஒரு மனத்தை நான் சொல்ல வருகிறேன். ஒரு மனம். படிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். சொன்ன இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை பிரியப்படுத்துங்க, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. உங்கள் விருப்பத்தின்படி உங்கள் இஷ்டத்துக்கென்று இடத்தை தேர்வு செய்யக்கூடாது. உங்களுக்கு பல வசதிகள் இருக்கலாம். நான் அதை தான் திரும்பியும் சொல்கிறேன். பலி செலுத்துறதுக்கு வேறு இடமே இல்லையா, வேறு மலையே இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏன்னா 3 நாள் பயணப்பட்டு இவ்வளோ தூரம் போகிற அளவுக்கு தூரத்துக்கு போய் தான் அந்த பலியை செலுத்தணுமா? ஏன் பக்கத்தில் இந்த பலி செலுத்தினா என்னன்னு கேட்குறேன். பக்கத்து வீட்டில் இல்லை, ஒரு கொஞ்சம் தூரத்தில். ஒவ்வொன்றும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அதுக்கு பல காரணம் இருக்குதுங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு காரணத்தோடு தான் செய்வார். எனவே நான் சொல்ல வருகிறது, திரும்பியும் சொல்கிறேன், விசுவாசியின் மனதிலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் சிலருக்கு ஏற்படுகிறது. அதற்காக நான் சொல்கிறேன், நாங்கள் பக்கத்துலேயே எங்கே போய்க்கூடாதா, நாங்கள் அங்கே அந்த ஆராதனைக்கு போய்க்கூடாது. தேவன் உங்களுக்கு குறித்த இடத்துக்கு நீங்கள் வரணும். தேவன் குறித்த இடத்திலே நீங்கள் நிலைத்திருக்கணும், தரித்திருக்கணும். அதில் நீங்கள் நிலைத்திருந்தால் அதிகமான கனிகளை கொடுப்பீர்கள். எனவே தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். சரி, பார்க்குறீங்க. அடுத்தது, அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை அங்கே உண்டாக்கிறார். 2 வேலைக்காரன் சும்மா உட்காந்துருக்கிறான் தூரத்தில். இந்த வேலையெல்லாம் சொன்னால் செய்யறதுக்கு ஆள் இருக்குங்க. ஆனால் ஆபிரகாம் உருவாக்கணும்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. தான் பிள்ளையை பலி செய்கிறதுக்கு அவரே ஒரு பலிபீடத்தை உருவாக்கணும்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அதை சொல்லுங்க, படிங்க. கட்டை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி. இது வரைக்கும் ஏதோ என்னமோ நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவன் கையும் காலையும் கட்டுறான். கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேலே கிடத்தினான். போதும். என்னங்க அது, என்ன விசித்திரமான பிள்ளையா இருக்குது. கையை கட்டுற வரைக்கும் கையை காட்டிட்டு தான் இருந்திருப்பான் அவன். கையை கட்டி காலை கட்டுற வரைக்கும் ஏன் கட்டுறானே கேட்கல. கேட்டானான்றது தெரியலங்க, எழுதலை. கேட்டானோ கேட்கலையே, ஒருவேளை அமைதியாக இருந்தானா, வாயை மூடிட்டு இருந்தானா, என்ன பிள்ளைய தெரிலிங்க. வேற ஒரு பிள்ளையா இருந்தானாக்கா அடித்து ஒட்டிச்சு கையை காலம் ஒத்தரி தள்ளிவிட்டு, உன் கூட வந்ததே பெரிய தப்பாக போச்சு, ஏன் ஆளை பிடிச்சி கட்டுறேன், நானாக கிடச்சேன், போனால் ஆச்சு போச்சுன்னு கத்திடுவாங்க, ரகலை பண்ணிடுவாங்க. இதில் நிறைய ஆவிக்குரிய பின்னணி இருக்குதுங்க. இதில் இது இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளமாக கருதப்படுகிறது. நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இங்கே கட்டும்போது இந்த ஈசாக்கு என்ன செய்தான்? எதுவுமே செய்யலை. அப்போ என்னது? தன்னை முற்றிலுமாக தன்னுடைய தகப்பனுடைய விருப்பத்துக்கு விட்டு கொடுத்து ஒப்பு கொடுக்கிறதை பார்க்குறோம். ஒப்பு கொடுத்துட்டானா, கட்டையில் வச்சாச்சா. பின்பு ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கத்தி பக்கத்தில் இருக்குதுங்க, தூக்கி மேலே கடச்சிட்டு கத்தியும் எடுத்துட்டாரு. அவர் ஒன்றும் நடிக்கலை, நாடகம்லாம் ஆடலைங்க, நிஜமாக செய்ய போகிறாரு.
கத்தியை எடுத்துட்டார். இது வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக இருந்தவர் பார்த்துட்டு அங்கே எழுதியிருக்குது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். வெட்டியே புறம் போல் இருக்குன்னு ஆண்டவர் இவனுடைய செயலெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு நிமிஷம் தாமதிச்சா வெற்றிடுவோம் போல் இருக்கு. அதுக்கப்புறமா ஆண்டவருக்கே மனசு கேட்கல, ஆண்டவருக்கே மனசு பொறுக்கலை. ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஆபிரகாமை கேட்குற போது அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னது, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுவர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கவனிங்க, எப்பொழுது? அப்போ நீங்கள், உங்களை நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இது போல் சோதனையெல்லாம் கொடுக்க மாட்டார். இது போல் ஒரு நல்ல சோதனைலாம் கொடுத்தா உங்கள் நிலைமை என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல. சாதாரணமாக வருகிற சோதனையிலேயே நிறைய பேர் நிற்க மாட்டுறாங்க. இது போல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைக்கு ஆண்டவர் இப்படி ஒரு காரியம் சொல்லியிருந்தாக்கா முதல்ல சபையாது ஒன்றாவது. ஐயோயோ, நிறைய பேருடைய எண்ணங்கள். எத்தனை பேர் நிற்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக பேசலை, நாம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் வளரணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். உங்களுடைய விசுவாசத்தில் இங்கே வளரணும். நமக்காக இது எழுதப்பட்டிருக்குது. இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டுங்க. நம்ம இது படிக்கும்போது இப்போ நம்ம மனசில் என்ன எண்ணம் வரும்? நான் கற்பனையாக பேசுகிறேன். இப்போ என்ன பேசுவேன்னா, இதே போல் ஒரு சோதனை வந்து இதே போல் பலி செலுத்துதுனாக்கா என் உள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் என்ன ஓடுன்னா, என்னது, எப்படியும் ஆண்டவர் வந்துடுவார்கள். உள் மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கோம். இந்த ட்ராமாலாம் நடத்திட்டு என்ன பண்ணுவேன், இன்னும் கூப்பிடவே இல்லை, இங்கே பாருங்க, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அங்கே ஆண்டவர் கூப்பிட்டதா எழுதியிருக்குது. நம்ம வெயிட் பண்ணுவோம், இன்னும் கூப்பிட்டாலும் கூப்பிடுவார், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். செய்துட்டு இன்னும் ஆண்டவர் கூப்பிடவே இல்லை, ஒரு இன்னும் சோதிக்கிறாருன்னு இன்னும் அந்த வெட்ட போகிற காரியத்தை வெயிட் பண்ணுவோமே தவிர ஆபிரகாமை போல தீவிரமாக செயல்படுவோமா என்பது ஒரு கேள்வியான விஷயந்தான். என்னென்ன சொல்ல வர, ஆபிரகாமை நான் ஏன் பாராட்டுறேன்னு சொன்னால், நமக்காவது ஒரு ஆபிரகாம் இருக்கார். நமக்கு இவருடைய சரித்திரத்தை, இவருடைய வரலாறை படித்ததுனால நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிது, ஒரு துணிச்சல் வருகிறது, ஒரு விசுவாசம் வருது. இதெல்லாம் படிக்கும்போது நம்ம அப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆபிரகாமுக்கு என்னங்க தெரியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் எதை நினச்சி அப்படி நடந்திருந்திருப்பார்? எதையுமே நினைக்கல, கர்த்தரை தான் நினைச்சார். இப்போ உங்களுக்கு சபை இருக்குது, ஒரு ஊழியக்காரர் இருக்கார், கையில் பைபிள் இருக்குது, ஆபிரகாமுடைய வரலாறு நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் படிக்கும்போதே நமக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, கலங்குறோம். எதுவுமே இல்லாமல் அவர் செய்தார். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இது போல் சோதனை உங்களுக்கு வரும்னு நான் சொல்லி பயமுறுத்த வரல. இது போல் சோதனை வராது. அப்படி வந்தாலும் அதை எதிர்கொள்ள நீங்கள் தைரியமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இதற்கு இணையாக ஒப்பாக ஆண்டவர் உங்களை சோதிக்கும்படியாக கொண்டு வருகிற சோதனைகளில் நீங்கள் உண்மையாக உறுதியாக நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், நீங்கள் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி இருந்ததுனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, போதும் போதும் போதும்ப்பா, நான் உன்னை எப்படி இருப்பேன்னு தான் நான் பார்த்தேன். நீ நிஜமாகவே எனக்கு பயப்படுறவன், என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன் பாருங்கள். 16 இருக்கு பாருங்கள், சீக்கிரம் பாருங்கள், முடிச்சிருவோம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நீ செய்துட்டதனால நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆணை என்ன? ஆர்டர், உத்தரவு. அது என்னன்னா, இன்றைக்கி நம்ம பொதுவாகவே அரசாங்க உத்தரவுகளை தான் ரொம்ப மதிக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அரசாங்கத்தில் போடப்படுகிற ஜீவோன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஆர்டருங்க, அப்படி ஜீவோ அப்படி தாங்க சொல்லுது. எங்கே போய் எதை போய் நீங்கள்லாம் கேட்டு பாருங்கள், ஐயோ ஜீவோ எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபிஷியலாக உள்ளவங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் அதை தவறு என்று சொல்லலை, அதை ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டருங்க, அன்றைக்கி யாரோ பேசிட்டு போது சுப்ரீம் கோர்ட் ஆர்டருங்க, அது நாங்கள் நிறைவேற்றி தானே ஆகணும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டருங்க, ஓ
ஓஹோ, நான் சொல்கிறேன், இந்த சுப்ரீம் கோர்ட்டை விட பெரிய உத்தரவு தேவன் நமக்கு கொடுக்குற ஆர்டர். புரியுதா? அந்த உத்தரவை தான் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். அங்கே இருக்க நான் ஆணையிட்டேன்னு என்ன அர்த்தம்? அவர் என்ன பண்ணுறார்? ப்ராமிஸ் பண்ணுறார், உத்தரவு அங்கீகாரம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, ஆபிரகாமை போல நீங்கள் விசுவாசத்தில் வளரணும், ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கணும், விசுவாசத்தில் நீங்கள் நிலைச்சிருங்கன்னு சொன்னால் அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையிலையும் உன் குடும்பத்திலையும் பெருகும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவேன்னு சொல்கிறாரு. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை பிடிக்கும், இந்த வசனம் பிடிக்கும், வீட்டில் ஃப்ரேம் பண்ணி நிறைய வீட்டில் எழுதி வச்சுக்கிறாங்க. நிறைய வீட்டில் இந்த வசனம் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வசனம் வெறும் வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, உங்கள் வாழ்க்கை தான் உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம அந்த வசனத்துக்கு ஏற்றாற்போல் உங்களோட வாழ்க்கை அமையும் பட்சத்தில் தான் அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் பலிக்குங்க. இந்த வசனத்தை வீட்டில் மாட்டி வச்சுக்கிறதுனால ஒன்றும் ஆசீர்வாதம் வந்துடாது. வசனங்கள் அவசியம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒவ்வொரு வசனங்களுக்கும் பின்னணியில் பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் இருக்கிறது நான் சொல்கிறேன். அந்த நிபந்தனைகள் என்னென்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஒப்பு கொடுத்தல், டெடிகேஷன். அப்படி ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நமக்கு தேவை, இன்றைக்கு இப்பொழுது நமக்கு தேவை என்ன என்று சொன்னால் விசுவாசத்தில் பெருகணும். அப்போ இது எவ்வளோ பெரிய விசுவாசம் இது! இந்த வார்த்தை நிறைவேறிச்சு பாருங்க. நான் திரும்பி வருவோம் என்று சொன்ன மாதிரி திரும்பி வந்துட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் போயிட்டார், அவர் கடத்துறாரு. நான் உங்களுக்கு முன்ன சொன்னேன், அதாவது இது இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்குன்னு சொன்ன பாருங்க. ஆபிரகாமுக்கு ஒரே பகன், இயேசுவும் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி பார்க்குறோம். புரியுதா? அவர் பலியாக நமக்காக அவரை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாமும் கர்த்தருடைய பிதாவினுடைய சத்தத்தை கேட்டு பலி செலுத்த பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த பலி செலுத்துவதற்காக ஈசாக்கு மீது தான் அந்த விறகு கட்டைகளை ஆபிரகாமு சுமந்து செல்லும்படி செய்ததாக இப்போ நம்ம படித்தோமா இல்லைங்களா? நான் சொன்ன பாருங்க, அதே போல தான் பலி செலுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவே சிலுவையை சுமக்க, எந்த சிலுவையிலே அவர் அறையப்பட வேண்டுமோ அந்த சிலுவை அவரே சுமக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ சிலுவையை சுமந்து சென்ற இயேசுவும் ஈசாக்கையும் அங்கே நம்ம ஒப்பிட்டு பார்க்க நிழலாட்டமாக இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். கடைசி வரைக்கும் பார்க்குறோம். அந்த கிடத்தினான் ஈசாக்கை கொண்டு போய் பலிப்படுத்த வரைக்கும் கொண்டுட்டு போய் வச்சாச்சு, வெட்டுறது மட்டும்தான் பாக்கி. இயேசுவை சிலுவையிலையும் அரைஞ்சாச்சு. ஆண்டவர் பிதா என்ன சார் திரும்பவும் அவரை உயிரோடு எழுப்பினார். அதே போல் பாவனையாக திரும்பவும் தன்னுடைய மகனை அவன் பெற்றுக்கொண்டான் என்று புதிய ஏற்பாட்டில் பவுல் இந்த சம்பவத்தை சுட்டி எழுதுகிறார். அவர் கம்பேர் பண்ணி எழுதுகிறார். பாவனையாக தன் மகனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறதை புதிய ஏற்பாட்டில் இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள். சரி, நான் இப்போ இந்த காரியம் நமக்கு இப்போ தேவையில்லை, இது வேத பாடமாகிட்டு. நான் சொல்ல வந்து சத்தியம் என்ன? விசுவாசம். விசுவாசத்தில் நாம் பெருகணும், வளரணும். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்குதா? அப்படி இல்லையா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அதை தர விரும்புகிறார். நாம் கேட்கணும். ஆண்டவர் கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறாயா? நிறைய இடத்துல பாருங்கள், ஆண்டவர் நீ விசுவாசிக்கிறாயா, விசுவாசம் உள்ளவனா இரு, அப்படிலாம் நிறைய இடத்துல அவர் சொல்கிறாரு. அதில் ஒருத்தன் வேண்டிக்கிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அதே போல் நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும், நான் விசுவாசத்தில் வளரணும், பெருகணும் என்று ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த விசுவாசம் என்கிற வரத்தை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார், ஆவியை கொடுப்பார், சிந்தையை கொடுப்பார். நீங்களும் வளரணும், பெருகணும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நீங்கள் கேட்கணும். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு தான் நான் மௌனமாக இருக்கிறேன். நீங்கள் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதுனால தான் உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும், உங்களுடைய விசுவாசம் வளரும், விசுவாசத்தில் நீங்கள் பெருக முடியும். தேவன் அதை எதிர்பார்க்குறார். இத்தனை ஆண்டு காலமாக இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவா இருக்கிறது? இதுபோல் சோதனைகளும் இதுபோல் காரியங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்களை யார் என்று நீங்கள் காட்டுறீங்க, யார் என்று நீங்கள் விளங்க பண்ணுறீங்க.
கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கீங்களா? கர்த்தர் சொன்ன காரியத்தில் கீழ்ப்படுகிறீங்களா? எவ்வளவு தூரமாக இருந்தாலும் ஆபிரகாம் அவ்வளவு தூரமும் கடந்து சென்று பலி செலுத்த போனதை நாம் பார்க்குறோம். குறிக்கப்பட்ட இடம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், குறிக்கப்பட்ட இடத்துக்கு ஆபிரகாம் தயங்காமல் செயல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக குறிக்கப்பட்ட இடத்துல இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை வைத்து ரட்சித்த சபையில் நீங்கள் நிலைச்சிருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். சபையாக ஒவ்வொரு இடமாக நம்ம மாறிக்கிட்டு போகிறோமா? தேவன் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவன் உங்களுக்கு அழைத்த அழைப்பில் நிலைத்திருங்க. உங்களை அழைப்பில் நிலைச்சிருங்க. விசுவாசத்தில் நிலைத்திருங்க. உங்களுடைய உத்தமத்தில் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை பெருக செய்வார். கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக என்னத்தை இழக்க போகிறீங்க? என்னத்தை கொடுக்க போகிறீங்க? என்னத்தை இழக்க தயாராக இருக்கீங்க? கர்த்தர் சொன்னால் நீங்கள் அதை விட்டுட தயாராக இருக்கீங்களா? விட முடியுமா? விடுறதுக்கு அளவுக்கு மனசு உறுதி உண்டா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனை, தன் ஒரே மகனையே அவன் பலி செலுத்துறதுக்கு ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆலயத்துக்கு வரத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? நிறைய பேர் பிள்ளைகளை ஆலயத்துக்கு வருவதற்கு தடை செய்கிறாங்க. ஆராதனைக்கு வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டுறாங்க. பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ளே நடத்தணுமே, ஆலயத்துக்கு வரணுமேங்கிறதுல அநேகர் மெத்தனமாக இருக்கீங்க. உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்களா? கர்த்தராண்டை நீங்கள் வழி நடத்துகிறீங்களா? ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வரீங்களா? உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுங்க. அன்றைக்கி ஆலயத்துக்கு வந்தால், ஆண்டவர் இடத்துல வந்தால் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாது என்ற தவறான எண்ணத்தினாலே அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வரவிடாமல் தடை செய்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவளை தடை பண்ணாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளை கர்த்தரென்று நடத்தாமல், கர்த்தரென்று கொண்டு வராமல் பல உலக காரியங்களுக்காகவே அவர்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள், தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இதில் பிரியப்படுகிறது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். முதலாவது உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக ஒப்புக்கொடு. கர்த்தருக்காக அர்ப்பணித்திருங்க. நீங்கள் பலி செலுத்த வேண்டாம். நீ தகன பலியை ஈசாக்கை போல தகன பலியாக செலுத்த ஆண்டவர் சொல்லலை. பிள்ளையை ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா என்று கர்த்தர் கேட்குறார். ஆண்டவருக்காக பிள்ளையை அர்ப்பணிக்க மாட்டீங்களா என்று கர்த்தர் கேட்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்னாளை போல தன் சாமுவேலை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார் அல்லவா? நீர் எனக்கு குமாரனை கொடுத்தீரானால் அது உமக்கென்றே என்று சொல்லி அர்ப்பணித்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்காக வாழட்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யட்டும். கர்த்தருடைய வேலையை செய்யட்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரட்டும். கர்த்தருடைய ஆராதனைக்கு வரட்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பெருகவே பெருக செய்வார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ரீபாலாதாரா சந்தனமலாதிரா கரபரா ரீபாலாந்தாரி சந்தனமலாந்திராந்தராரியாதோ ரீபாலாதாரி சதரந்தராரியாதோலா கரபரபரா ரீபாலாதாரி சதரந்தராரியாதோலா கரபரபரா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கீங்க? ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். ஆபிரகாமை போல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு இருதயம் எனக்கு வேண்டும். விசுவாசம் உள்ள ஒரு சிந்தை எனக்கு வேண்டும். நான் விசுவாசத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறேன். என் விசுவாசம் ரொம்ப குறைவாக இருக்குதுப்பா. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை வளர செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட விசுவாசம் பெருகும்படி செய்யுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் வேணும்? நான் விசுவாசம் ரொம்ப குறைவாக இருக்கிறேன். நான் வளர விரும்புகிறேன். எனக்கு விசுவாசம் குறைவாக தான் இருக்குது. நான் விசுவாசம் இன்னும் பெருகணும். ஆபிரகாமை போல நான் ஒரு விசுவாச வீரனாக வாழணும், ஒரு நீதிமானாக வாழணும். எனக்கு அந்த கிருபை வேணும் என்று கேட்கிறவங்க, விருப்பம் உள்ளவங்க மட்டும் உங்கள் கையை உயர்த்துங்க. உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் விரும்புகிறேன், அப்படி வாழ நான் விரும்புகிறேன், அப்படி நடக்க, அப்படி இருக்க நான் விரும்புகிறேன்.
என்னுடைய விருப்பத்தை உமக்கு நான் தெரியப்படுத்துகிறேன், எனக்கு உதவி செய்யும். பரிசுத்தம் இல்லைங்க நல்ல பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை வசனத்தை கேட்டு அதன்படி வாழ நடக்க தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உமக்கு நேராக தங்களுடைய கரங்களை உயர்த்தி வேண்டுதல் செய்கிற விண்ணப்பம் செய்கிற அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உதவி செய்வீராக. ஒரு அபிஷேகத்தை வைப்பீராக, ஆசீர்வாதத்தை வைப்பீராக, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறாங்க, விசுவாசத்தை வளர செய்கிறார்கள். ஆபிரகாமுக்கு இருந்தது போல ஒரு விசுவாசம் ஒவ்வொருடைய மனதிலும் இருதயங்களையும் உண்டாகட்டும், உருவாகட்டும். கர்த்தர் இந்த சபையை ஒரு விசுவாசத்தில் உறுதியுள்ள ஒரு சபையாக, சபை மக்களாக மாற, வாழ, வளர உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுத்த அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை போல அவர்களை பெருக செய்யுங்க, அவர் குடும்பத்தை பெருக செய்யுங்க, பிள்ளைகளை பெருக செய்யுங்க, அவளை ஆசீர்வதிங்க, அவளை பேரை பெருமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தனும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.